சுஜாதாவின் நாவல் நாளொரு மேனி. கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. சுஜாதாவின் முன்குறிப்பு. இந்த கதையை நம்புவதற்கு படிப்பதற்கு முன்னால் சற்றே மூச்சு பிடித்து நம் தமிழினத்தின் எதையும் நம்பும் இதயத்தை நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டுகிறேன். அல்லது மசாலா மந்திரவாதி போன்ற படத்தை பார்த்துவிட்டு நீங்கள் வருமாறு உங்களுக்கு அன்பு கட்டளை விடுக்கிறேன். இப்படிக்கு சுஜாதா. மாபாசா, மனைவிக்கு பயந்தவர்கள் சங்கம் என்று யாராவது ஒரு சங்கம் ஆரம்பித்தால் அண்ணாமலை அதில் முதல் அங்கத்தினனாக சேர்ந்து கொள்வான். கல்யாணம் ஆன ஆண் பிள்ளைகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். 1, மனைவிக்கு பயப்படுகிறவர்கள். 2, மனைவிக்கு பயப்படவில்லை என்று சொல்பவர்கள். பின்னவரை நம்பாதீர்கள். மனைவிக்கு பயப்படுவது ஆணினத்தின் ஜீனிலேயே இருக்கிறது. அண்ணாமலை புவனேஸ்வரிக்கு பயப்பட்டான். ஆளை பார்த்தால் சொல்ல முடியாதபடி ஆஜானுபாகு தோற்றம். வாட்டசாட்டமாக இருப்பான். ஒப்பிட்டால் மனைவி சற்று ஒல்லியானவள்தான். கண்ணாடி வேறு போட்டிருப்பாள். வாய் ஓயாமல் பேசுவாள். சில உதாரணங்கள் இதோ. என்னங்க, ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப மார்க்கெட்டுல ஒரு தொடப்ப வாங்கிட்டு வந்துருங்க. என்னங்க, ரேடியோ லைசன்ஸ் கட்டணும்னு எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னங்க, பால் பொங்குதே, படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? இறக்கி வைக்க மாட்டீங்களா? குளிச்சிட்டு இருக்கேன்னு நான். இது கூட பொண்டாட்டிக்கு ஒத்தாசை செய்ய மாட்டீங்களா நீங்க? அண்ணாமலைக்கு துடைப்பம் போன்ற வஸ்துகள் வாங்காத, ரேடியோ போன்ற லைசன்ஸுகள் கட்டாத, பால் போன்ற திரவங்கள் பொங்காத நாட்களே இல்லை என்று சொல்லலாம். புவனேஸ்வரிக்கு குரல் அழுத்தமானது. கொஞ்சம் குரல் உயர்த்தினால் 48ஆம் நம்பர் வீடு வரைக்கும் கேட்கும். அவர்கள் வசிப்பது 34ஆம் நம்பர் வீடு. வாசலில் சின்னதாக ஒரு வரவேற்பறை. அதில் இருந்த ஒரே அலமாரியில் புவனேஸ்வரி போட்ட இயற்கை காட்சிகள், படங்கள் இருக்கும். வருகின்ற விருந்தாளிகளுக்கெல்லாம் இது என் மனைவி போட்டது என்று குறிப்பிட்டு காட்ட வேண்டியது அண்ணாமலையின் முக்கிய கடமை. அலமாரிக்கு அருகில் புவனேஸ்வரி படிக்கும் பத்திரிகைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். மங்கை, மங்கையர் மலர், இப்படி. சுவர் கடிகாரத்திற்கு எப்போதும் அண்ணாமலைதான் சாவி கொடுக்க வேண்டும். அது டான் டான் என்று அடிக்கும் போதெல்லாம் அந்த கடிகாரம் கொடுத்த புவனேஸ்வரியின் தாத்தாவை பற்றி ஏதாவது ஒரு உபகதை சொல்லப்படும். அருகே பச்சை பெயிண்ட் அடித்த பெட்டியில் புவனேஸ்வரியின் பட்டு புடவைகள் இருக்கும். நீங்க எப்பவாவது எனக்குன்னு ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கீங்களா என்று அழுத்துக் கொள்வாள் புவனேஸ்வரி. தீபாவளிக்கு வாங்கினது என்னாச்சு புவனா என்று முன்பெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் அண்ணாமலை. அனாவசியமாக சண்டையில் கொண்டு போய் விடுகிறது என்று இப்போதெல்லாம் பெரும்பாலும் அவன் பதில் சொல்வதே இல்லை. வரவேற்பறைக்கு அடுத்த அறை அவர்கள் படுக்கை அறை. அக்காவுக்கு 4 பசங்க, அண்ணனுக்கு 3. நமக்கு தான் என்னவோ கடவுள் இப்படி வச்சிட்டாரு. டாக்டர் அம்மாவ வேண்டாம். சம்பாஷணை ரொம்ப அந்தரங்கமாக போய் அண்ணாமலை வருத்தப்படுவான். படுக்கை அறையில் புவனேஸ்வரியின் தையல் மிஷின், புவனேஸ்வரியின் கண்ணாடி, மை, பவுடர் முதலிய சமாச்சாரங்கள். டிராயரை திறந்தால் அதில் அவள் சௌரி. படுக்கை அறையில்தான் இப்போது 2 பேரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். சாயங்காலம். வெயிலும் விவித பாரதியும் ஜன்னல் வழியாக வழிந்து கொண்டிருக்கிறது. எதிரே சாயக்கடை பாய்லர் தெரிகிறது. மூர் மார்க்கெட் அருகில் கார்ப்பரேஷன் கட்டடத்தை தாண்டி 7C பஸ் ரூட்டில் விலகும் ஏராளமான சந்துகளில் ஒன்று அது. அண்ணாமலை கட்டிலில் செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தான். உள்ளே இருந்து ஒரு கோப்பை தேநீர் கொண்டு வந்து அவன் அருகில் வைத்துவிட்டு புவனேஸ்வரி சொல்லலானாள். எப்ப பார்த்தாலும் என்ன பேப்பர்? அண்ணாமலை அவளை நிமிர்ந்து பார்த்து, இப்பதான் எடுத்து வச்சுக்கிட்டேன் புவனா, என்ன வேணும்? என்ன பாருங்க என்று புவனேஸ்வரி சொல்ல, அவளை பார்த்துவிட்டு, ஏன் உடம்பு சரியில்லையா என்று கேட்டான் அண்ணாமலை. அது மிகப்பெரிய தவறாகிவிட்டது. என்ன பார்த்தா வியாதிக்காரி மாதிரியா இருக்கு? சேச்ச, என்ன பாருன்னு சொன்னியே, அதான் ஒருவேளை புதுசா புடவை கட்டியிருக்கனே, தெரியலையா உங்களுக்கு? ஓ, இதுவா? இது மாதிரி உங்ககிட்ட இன்னொரு புடவை இருக்கிறாப்புல நான். இது மாதிரியா? கிடையவே கிடையாது. உங்க அக்காளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி புடவை வாங்கி கொடுத்தீங்க. அப்ப நான் கேட்டப்ப அடுத்த மாசம்னு சொன்னீங்க.
அடுத்த மாசம் வந்து அதுக்கு அடுத்த மாசமும் வந்துருச்சு. இந்த மனுஷனை நம்பி பிரயோஜனம் ஒண்ணுமில்லைன்னுட்டு சீட்டு பணம் எடுத்து நேத்து தான் எடுத்தேன். நல்லா இருக்கு புவனா, உனக்கு கச்சிதமாவே இருக்கு என்றான் அண்ணாமலை. கச்சிதமானா சொல்லாம சொல்றீங்க என்ன ரொம்ப குள்ளம்னு, அப்படித்தானே? இல்ல புவனா, அழகா இருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு இப்படிதான் சொல்றதோ? சரி, இப்ப சொல்லுங்க, இது என்ன விலை இருக்கும்? இது வந்து எனக்கு சுத்தமா தெரியாது புவனா. உங்க அக்காளுக்கு வாங்கி தந்தீங்களே, ஞாபகம் இல்ல புவனா எனக்கு. என்ன விலையா இருந்தா என்ன? நல்லா இருக்கு. இதுக்கு மேட்சா இதுக்கு மேட்சா இன்னொரு புடவை எடுத்துடலாம்னு சொன்னேன். ஆமா, இதுக்கே பணம் கொடுக்க சிங்கி அடிக்க வேண்டி இருக்குது. அதுக்கு இல்ல புவனா. புவனா, வந்து என் பக்கத்துல உட்காரு. உன்னை முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்குது இந்த புடவை உனக்கு. பாருங்க, எனக்காக பொய் எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்க. இல்ல புவனா, நெசமாவே நீ நல்லாதான் இருக்க என்று அவளை பேச விடாமல் வாயில் முத்தமிட இழுத்தான். அகாலமான சரச முயற்சி. விடுங்க, விடுங்க, என்ன காந்த கல்லாட்டம் தாடி வச்சுக்கிட்டு முகசவரம் கூட செய்துக்காம முள்ளு குத்துது, விடுங்க. அண்ணாமலைக்கு அப்போது வந்தது வெறியா, ஆத்திரமா, இச்சையா, செக்ஸா என்று சொல்ல முடியவில்லை. அவளை அப்படியே இறுக்கி பிடித்து தன்பால் இழுத்து அழுத்தி அவள் எதிர்ப்பையும் மீறி முத்தம் கொடுத்தான் அவளுக்கு. முதுகில் தடவி அவளை அங்கெங்கே தேடினான். மார்போடு அணைத்துக் கொள்ள முயற்சி செய்த போது அவள், விடுங்க, விடுங்க, என்ன இது, என்ன மூச்சு திணறடிச்சு கொன்னு போட்டலாம்னு ஆசையா உங்களுக்கு என்றாள். அண்ணாமலை உடனே உதறிக்கொள்ள, புது படவையெல்லாம் பாழாக்கிட்டீங்க. என் மேல ஏதாவது ஆத்திரம்னா சொல்லுங்க, அதுக்காக இப்படியா இருக்கிறது? ஐயோ அம்மா, எனக்கு ஒரு கணம் மூச்சே திணறி போயிடுச்சு. ஏன் இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க? அண்ணாமலைக்கு வந்த ஆத்திரத்தில் குழப்பமாக அவன் ஏதோ பேசினான். இந்த மாதிரி ஆசையா இருக்கிற போது எதிர்த்துக்கிறதாலதான் நமக்கு குழந்தையே. என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? அவ்வளவுதான். இனிமேல் அவளை கட்டுப்படுத்த முடியாது. ஓயாமல் சரமாரிதான் சொற்கள். சொற்கள், அவற்றுக்கு அர்த்தம் இல்லை, சப்தம் மட்டும்தான். ஒரே விதமான தொணதொணத்த தாளம் மட்டும்தான். அண்ணாமலைக்கு இந்த சொல் மாறியுடன் 10 வருஷமாக பழக்கம். தொடங்கும் போதெல்லாம் தன்னை ஒரு சுவிட்ச் போல அணைத்துக் கொள்ள பழகிவிட்டான் அவன். 10 நிமிஷம் பார்ப்பான். அப்போதும் ஓயவில்லை என்றால் விழுந்து வெளியே போய்விடுவான். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் சென்ற பின் திரும்பி வருவான். பேசாமல் முன்னரைக்கு வந்து மூளையில் கட்டின பசு மாதிரி மழை விட்டிருக்குதா என்று பார்ப்பான். உட்கார்ந்து கொண்டு விடுவான். இன்றும் அதைத்தான் செய்தான். நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இரு, என்ன சொன்னாலும் நீ தப்பாவே எடுத்துப்ப, நான் எப்படியோ ஒளிஞ்சு போறேன். உங்களுக்கு என்ன, இஷ்டம் இருந்தா ஜாலியா வெளியே போகலாம். நான் பொட்ட ஜென்மம், வீட்டோடவே அடைஞ்சு கிடக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. மெயின் ரோடு வரை அவள் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. அண்ணாமலை விரைவாகவே நடந்தான். இந்த கணத்தின் வெறுப்பில் இன்றைக்கு ஏதாவது தீவிரமாக செய்துவிட வேண்டும் போல இருந்தது. பொறுத்து பொறுத்து பார்த்தாயிற்று. 10 வருஷமாக இதே கதைதான். அன்பு என்பதற்கு இடமே இல்லாத இந்த வினோத உறவை வளர்த்து கொள்வதில் என்னதான் பிரயோஜனம்? ஆனால் என்ன செய்ய முடியும்? மூர் மார்க்கெட்டை நோக்கி நடந்தான். நேராக நடந்து சென்ட்ரல் போய் ரயில் பிடித்து தூர தேசம் போய்விடலாமா? பணம் எடுத்துக்கொள்ளவில்லையே. பணம் இல்லாவிட்டால் என்ன, ஏதாவது ரயிலில் எங்கேயாவது. இல்லை, வேண்டாம். 4 நாட்கள் கண்மறைவாக இருந்து பார்க்கலாம். அதனால் அவள் ஏதாவது பதற்றப்பட்டு எனக்காக கவலைப்பட்டு. நேராக தன் பெற்றோர் வீட்டுக்கு சென்று உங்கள் மகன் என்னை தவிக்க விட்டுவிட்டு ஓடிவிட்டார் என்று புகார் செய்ய வயசான அப்பா அம்மாவை எதற்கு வாட்ட வேண்டும்? காணோம். அண்ணாமலை, வயது 34, நிறம். இந்த போட்டோவில் உள்ளவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். அன்புள்ள அண்ணாமலை, புவனா எல்லாவற்றையும் மன்னிக்க தயாராகிவிட்டாள். உடனே வரவும். அப்பா உடல்நலம் கவலைக்கிடம். இதுவும் சரிப்பட்டு வராது. அவளை ஒரே போட்டு கொன்று விட்டால் என்ன? அந்த வாயிலே ஒரு கடப்பாரியை செலுத்தி. சேச்ச, எனக்கு ஒரு எறும்பை கூட மிதிப்பதில் தயக்கம் உண்டே. இல்லை, வக்கீலை பார்த்து விவாகரத்து கேஸ் போட்டால் என்ன?
மிஸ்டர் அண்ணாமலை, காரணம் என்ன? நிறைய பேசுகிறாள். தொணதொணப்பு தான் யுவர் ஆனர். அதை கேட்டு கோர்ட்டில் ஒரே சிரிப்பு. அண்ணாமலை, உனக்கு விடுதலை கிடையாது. சினிமாவில் துடைத்துவிட்டு காட்டுகிறார்களே, அதுபோல புதுசாக காட்சி ஒன்று ஆரம்பித்தால்தான். மூர் மார்க்கெட்டில் விளக்குகளை பொருத்திக் கொண்டிருந்தார்கள். வட்டமாக 100 பேரை நிறுத்தி வைத்து ஒருவன் வசீகரமாக பேசிக்கொண்டு காட்டு மூலிகைகள் விற்று கொண்டிருந்தான். ராத்திரி படுக்க போகும்போது அவஸ்தைவாதியாரே, அப்படியே ஒரு தளர்ச்சி. என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பில் சதைப்பிடிப்பே கிடையாது. கணுக்கணுவா வலி, பிடிப்பு. அரை நிமிஷத்தில் ஐயா அம்பேல். சிரிக்காதீங்க இதை கேட்டு. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம நாட்டு பிரச்சனை இது. இதுக்குதான் பம்பாய் பரேலில் எங்க குரு சித்தானந்த யோகி இருக்காரு. அவர் ஹார்மோனியமே வாசிச்சு காட்டுவாரு. மெய்யாதான் சொல்றேன் ஐயா, நான் பார்த்திருக்கேன். பக்கெட்ல இருந்து தண்ணி உறிஞ்சி காட்டுவாரு. எல்லாம் எதனால? இதோ இந்த மூலிகையால. இன்னைக்கு எங்க விட்டா தூத்துக்குடி போயிருவேன். 2ஆம் தேதி தான் திரும்பவும் வருவேன். போன்ல பேசிட்டு பிளேன்ல போற ஆளு நானு. நீங்க இதுக்கு கொடுக்கற 8 துட்டு என் மீசைக்கு நெய் தடவை பத்தாது. கம்பெனி மாலுக்கு விளம்பரத்துக்காக இந்த மூர் மார்க்கெட்ல வந்து நிக்கிறேன். இதே கார்ப்பரேஷன் பில்டிங்ல என்ன கூப்பிட்டு வச்சு மெடல் கொடுத்தாங்க. அப்ப எனக்கு 18 வயசு. சரி, இப்ப என்ன வயசுங்கிறீங்க எனக்கு? அவன் மூலிகை துண்டங்களை எடுக்க தொடங்கினதுமே கூட்டம் பாதியாய் குறைந்து போயிற்று. போகாத, நீ காசு கொடுக்க வேண்டாம், மிச்சத்தையும் கேட்டுட்டு போடா சோமாரி என்று போய்கொண்டிருப்பவர்களை அதட்டினான். அண்ணாமலை விலக முற்பட்டவன் அங்கேயே பயந்து கொண்டு நின்றான். வியாபாரி சுற்றி சுற்றி வந்து, யாருக்கு தேவை, யாருக்கு தேவை என்று அந்த மூலிகையை சின்ன சின்ன செய்தித்தாள் சதுரங்களில் வைத்து கச்சித பொட்டலங்களாக்கி விற்றுக்கொண்டே வந்தான். ரூபாய் நோட்டுகள் அவனுக்கு அலட்சியமாக இருந்தன. 10 ரூபாயை துச்சமாக மடித்து மைப்பெட்டிக்கு அருகே வைத்தான். அங்கே ஒரு ஊதுபத்தி சுழன்று கொண்டிருந்தது. கிட்டே வரும்போது மீசைக்காரன் அண்ணாமலையை பார்த்த பார்வை அவனை ஊடுருவியது. பொண்டாட்டிக்கு பயந்த பயலே என்று கேட்பது போல இருந்தது அவன் பார்வை. சற்று நேரம் அண்ணாமலையை பார்த்துவிட்டு, கூட்டம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இரு, உனக்கு வழி சொல்றேன் என்றான். அண்ணாமலை திடுக்கிட்டான். இவனுக்கு எப்படி உபாதை தெரியும்? போய்விடலாமா? வேண்டாம், இவன் என்னதான் சொல்கிறான் பார்க்கலாம். மொத்தம் 15 மூலிகை துணுக்குகள் விலை போயின. வியாபாரி விளக்கை தணித்து விட்டு பெட்டியின் மேல் வைத்திருந்த குருநாதர் படத்தை மடக்கி எடுத்துக்கொண்டு மப்ளர் எடுத்து கழுத்தில் சுற்றி கொண்டு தன் சகல சொத்தையும் இடது கையில் அடக்கி கொண்டான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிறுவர்களில் ஒருத்தனை, டேய் போய் கடக்கா 2 சாயா வாங்கிட்டு வா என்று அனுப்பினான். பின் அண்ணாமலையை நோக்கி வந்தான். வாங்க, ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேனா? அண்ணாமலை அதை கேட்டு ஆச்சரிய, எனக்கா, எனக்காகவா என்றான். ஆமா, நீ இங்க இந்த வெள்ளிக்கிழமை இந்த வேளையில வரப்போறது எங்க குருநாதருக்கு போன வருஷமே தெரியும் என்று கூறிவிட்டு பாக்கெட்டில் இருந்து டைரியை எடுத்து எச்சில் தொட்டு அதை திருப்பி ஒரு பக்கத்தில் நிறுத்தி, உன் பேரு அண்ணாமலை தானே என்றான். அண்ணாமலை ஆச்சரியப்பட்டு போனான். ஆமாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். உன் சம்சாரம் பேரு புவனேஸ்வரி சரியா? ஆமாங்க. அப்பவா என் கூட என்றான். பகுதி 2, அத்தியாயம் 2. அண்ணாமலை பின்னால் வருகிறானா என்பதை கவலைப்படாமல் அந்த மூலிகைக்காரன் விரைவாக நடந்தான். அவன் பின்னால் ஏதோ பலி ஆடு போலத்தான் சென்றான் அண்ணாமலை. இந்த கணத்தில் இருந்து நிகழப்போகும் நிகழ்ச்சிகளுக்கு ஒரு தவிர்க்க முடியாத தன்மை இருப்பதாக தோன்றியது அண்ணாமலைக்கு. 2 நாள் தங்குபவர்களுக்கென்றே பிரத்யேக புறாக்கூடுகள் சென்னையில் மலிந்திருக்கின்றன. அந்த அறைக்கு செலுத்தப்பட்டான். அந்த வகை ஹோட்டல் ஒன்றின் 3ஆம் மாடியில் 40ஆம் அறை முகப்பில் இருந்த விளக்கு சுவிட்சை இயக்கி உள்ளே வெளிச்சம் பண்ணிக்கொண்டு பூட்டை திறந்து, உள்ள வாங்க அண்ணாமலை, உட்காருங்க என்றான் அந்த மூலிகைக்காரன். என் பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்க பேர் சொல்லலையே? என் பேர் சக்திவேல். ஆரம்பி. ஏதாவது காபி சாப்பிட்றீங்களா? வேண்டாங்க, இப்பதான் டீ ஆச்சு. என் பேரும் என்னுடைய மனைவி பேரும் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் எழுதி வச்சிருக்கே. உங்களுக்கு நாடி பத்தி தெரியுமா?
தெரியாதுங்க. அலமாரிக்கு போய் தன் சரக்குகளை அடுக்கி வைத்துவிட்டு மேல் சட்டையை கழற்றி மொச மொச என்ற கேசத்துடன் தேகத்தை காட்டும் முண்டா பனியனில் உட்கார்ந்து கட்டிலுக்கடியில் பார்த்து தகரப் பெட்டியை எடுத்து திறந்து துணி சுற்றி இருந்த ஒரு பொருளை எடுத்து மேலே வந்து அவன் பக்கத்தில் அத்தர் வாசனையுடன் உட்கார்ந்தான் அவன். அண்ணாமலை ஆர்வத்துடன் அவனை பார்த்து கொண்டிருக்க, உனக்கு ஆச்சரியமாதான் இருக்கும். உன்னுடைய பேரும் உன்னுடைய சம்சாரம் பேரும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால எழுதி வச்சிருக்காங்க பெரியவங்க. அப்படிங்களா? நாம செய்யறது எல்லாமே முன்னால தீர்மானிக்கப்பட்ட விஷயம் தெரியுமோ? அப்படிங்களா என்று ஒன்றும் புரியாமல் தலையை ஆட்டினான் அண்ணாமலை. அவன் இப்போது அழுக்கு பனை ஓலைகளை ஓர் ஓலையை உருவி படிக்கலானான். பண்ணாத பூஜை. புவனேஸ்வரி கேள்வன். அண்ணாமலை காத்திரு. திண்ணமாய் வேலை வரும்போது விரைவாய் திறந்திடும் நாளொரு மேனி பெரு. இதுக்கு அர்த்தம் புரியுதா? இல்லைங்க. இது என்ன சொல்லுதுன்னா, பூஜை புனஸ்காரம் எல்லாம் வேண்டாம். புவனேஸ்வரின்னு ஒருத்தியோட புருஷன் அண்ணாமலைன்னு ஒருத்தன் வரப்போறான். உனக்கு வேலை வர்றப்ப திறந்துருவான். அன்னைக்கு உனக்கு ஒரு மேனி கிடைக்கும்னு எழுதி வச்சிருக்கு. யாருக்கு கிடைக்கும்? சொல்றேன் என்று ஜன்னல் கதவை மூடிவிட்டு மறுபடியும் வந்து உட்கார்ந்தான். இதோ பாரு என்று கட்டிலுக்கு அடியில் தேடி சின்னதாக பாசி பச்சை பூசினார் போன்ற ஜாடி போன்ற மதுவை எடுத்து தூசி தட்டி விட்டு மேஜை மேல் வைத்தான். இத திறக்கணும். நீதான் திறக்கணும். அந்த சுபடி வாக்கியத்துல எழுதி வச்சிருக்குது. திறந்தா என்னாகும்? விடுதலை கிடைக்கும். யாருக்கு? இதில் முடங்கி கிடக்கிற சபிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தலகால் புரியலீங்களே. இத பாரு அண்ணாமலை, எல்லாத்தையும் விவரமா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப சுலபம். இப்ப இந்த ஜாடியை வாங்கிக்க. இதை எடுத்துட்டு போ. அண்ணாமலை அந்த ஜாடியை தயக்கத்துடன் வாங்கி திறந்து பார்க்க முயன்றான். ஏய், அப்படி எதுவும் எக்கு தப்பா செஞ்சிடாத. திறக்காத. வீட்டுக்கு போய் தனியா ஒரு இடத்துல கடவுளை வேண்டிக்கிட்டு திறக்கணும். திறந்தா என்ன ஆகும்? அந்த ஆத்மா வெளியே வந்து இந்த நாள் ஒரு மேனி பெற போகுது. என்னங்க இதெல்லாம்? எனக்கு கூட முழு விவரமும் தெரியாது. எங்க குருநாதர், அவருக்கு தான் இதுக்குண்டான கதைகள்லாம் தெரியும். அவர் சொன்னது, பட்டணத்துல இன்ன தேதிக்கு சாயங்காலம் அண்ணாமலைன்னு ஒரு ஆள் வந்து உன்னை சந்திப்பான். அவங்கிட்ட இந்த ஜாடியை கொடுத்துட்டு இந்த பழைய பாட்டை படிச்சு காட்டிட்டு வந்துரு. ஜாடி எடுத்துட்டு போய் தனியா திறந்து பார்க்க சொல்லு. அவ்வளவுதான். என்னங்க இதுக்குள்ள இருக்கு? ஏதாவது கதையில வர்ற மாதிரி பூதமா என்று சற்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அண்ணாமலை. அதெல்லாம் இல்லப்பா. ஒரு ஆத்மா, உடல் இல்லாத காத்தா ஓர் ஆத்மா. ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு சாபத்தால அடைச்சு போட்டு திறக்க வேலை வராம காத்துக்கிட்டு இருக்கிற ஆத்மா. ஐயோ, பயமா இருக்குதுங்களே. பயப்படாத. இதனால உனக்கு நல்லதுதான் ஏற்பட போகுதுன்னு குருநாதர் சொல்ல சொன்னாரு. உன்னை பொறுத்த வரையில அத உன்கிட்ட சேர்ப்பிக்க வேண்டியதோட என் கடமை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உன் சங்கதி இது. நான் எதுக்காக இதை திறக்கணும்? அது உன்னுடைய விதி. ஓலையில எழுதி இருக்குதுல்ல, அது வெளியே வந்து என்ன சாப்பிட்டுருச்சுன்னா அதெல்லாம் செய்யாது. அதுக்கு விடுதலை கொடுத்ததுக்கு உனக்கு ஏதாவது பரிசு கிடைக்கும். இத செய்யற போது, அதாவது இத திறக்கிறப்ப பக்கத்துல யாரையும் வச்சுக்காத. குருநாதர் படிச்சு சொல்லி இருக்காரு. புரியுதா? அண்ணாமலை சந்தேகமாக அந்த ஜாடியை பார்த்தான். கரும் பச்சையில் இருந்தது அது. முழங்கை உயரத்துக்கு இருக்கும் போல இருந்தது. அதற்குள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் கூட யூகிக்க முடியவில்லை. இருந்தும் அதனிடம் ஏதோ புராதனமும் பழமையும் நிச்சயமாக தெரிந்தது. கழுத்து விளிம்பில் புரியாத மொழியில் ஏதோ எழுதியிருந்தது. தூக்கி பார்த்தான். அது லேசாகத்தான் இருந்தது. காலி போல இருக்கே. ஆத்மாவுக்கு வெயிட் கிடையாதுல்ல. ஏதோ வாசனை அடிக்குதே. எவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கு இது. எடுத்துட்டு போனாமல. ஏதாவது எனக்கு தப்பா ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அடிச்சு கிடிச்சிச்சுன்னா? உன்ன சிறையில் இருந்து விடுதலை கொடுத்தவன எங்கேயாவது அடிப்பியா நீ? எடுத்துட்டு போ, தயங்காத. ஆனா அவங்க கூட பேசுறப்ப கொஞ்சம் கவனமா கேட்டு வச்சுக்க. நல்லதே வரும், கவலைப்படாத. இப்ப இங்கிருந்து நீ போறியா?
ஜாடியை அண்ணாமலையின் கைகளில் திணித்தான் அவன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு வேண்டாம். என்னாச்சு? அடே பாவி பயல, இது உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டண்டா. வேற என்ன சொல்லுறதுனா, உன் நிலைமையில நான் இருந்தா அப்ப நீங்களே திறந்துருங்க. அதுதான் முடியாதே, நீதான் திறக்கணும்னு எழுதி வச்சிருக்கே. இல்லாட்டி நான் திறக்கிறதுல என்ன சிரமம் இருக்கு? இல்லைங்க, எனக்கு எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குதுங்க. பயப்படாதன்னு எத்தனை தடவை சொல்றது? இத பாரு, ஒரு ரகசியம். அவசியம் வந்தா குருநாதர் உங்ககிட்ட சொல்ல சொல்லி இருக்காரு. இத திறந்தா வெளியே வரப்போற ஆத்மா கிட்டவா சொல்றேன். அண்ணாமலையின் காதை தன்பால் இழுத்து கொண்டு அவன் பேசினான். அது 3 வரம் தரும். என்னது வரமா? ஆமா, நீ கேக்குற 3 வரத்தை தரும். எது வேணாலுமா? ஆமா. வந்த லட்சுமி விடாத, பேசாம போய் சேரு. எடுத்துக்கிட்டு போய் இத. அதிர்ஷ்டக்கார ஆசாமிப்பா நீ. அண்ணாமலை இப்போது அந்த ஜாடியை சற்று தயக்கத்துடன் வாங்கிக் கொண்டான். அதை அணைத்து கொண்டு, அப்ப அப்ப நான் வரட்டுங்களா? ராத்திரிக்குள்ளர திறந்துரு, இல்ல வேலை தப்பி போயிரும். அதுக்கப்புறம் இன்னும் 300 வருஷம் காத்திருக்கணும் இது. சரிதாங்க. படி இறங்கி வரும்போது அண்ணாமலைக்கு மிகவும் குழப்பமாகத்தான் இருந்தது. இதெல்லாம் நடக்குமா? என்ன உளறல், என்ன பேத்தல் இது? இந்த விஞ்ஞான உலகத்தில் ஆத்மாவாவது அடைபட்டிருப்பதாவது? இது ஏதோ குப்பை. நான் எப்படி இதை நம்புவது? பேசாமல் குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்துவிட்டு போய்விடலாம் என்று ரோட்டோரமாக குப்பை தொட்டியை தேடினான். ஒரு பர்லாங் நடந்ததும் அது தென்பட்டது. அதை எடுத்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். அருகில் ஜனங்கள் இல்லாத சமயமாக பார்த்து 2 கைகளையும் உயர்த்தி அதை எரிய, போடாத போடாத என்று தூரத்தில் ஒரு சின்ன குரல் கேட்டது. அண்ணாமலை சுற்றிலும் பார்த்தான். யாரும் இல்லை. எங்கிருந்து வருகிறது இந்த குரல்? மறுபடி கையை அதை தூக்கி எறிய உயர்த்திய போது குரல் தெளிவாக கேட்டது. போடாத, எத்தனை வருஷமா காத்திருக்கேனா? அண்ணாமலை அந்த ஜாடியில் காது வைத்து கேட்டான். உள்ளிருந்துதான் குரல் வருகிறது. பானைக்குள் டிரான்சிஸ்டர் போல, தயவு செய்து போடாதீங்க. நீங்க திறக்கலன்னா எனக்கு விடிவு காலமே கிடையாது. அண்ணாமலைக்கு மயிர்கால்கள் எல்லாம் நின்று கொண்டு வேடிக்கை பார்க்க உடம்பு பூராவும் வியர்த்து விட்டது. அட பாவி, நிஜமாவே உள்ளுக்குள்ள இருக்கியா? ஆமா ஆமா, எனக்கு என்ன திறந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு என்னால நிறைய தர முடியும். வேண்டாம் வேண்டாம், கீழே போட்டுறாதீங்க போட்டுறாதீங்க என்று பதறியது அந்த குரல். அண்ணாமலை அதை சற்று தூரத்தில் பிடித்து கொண்டு உடனே ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு வந்தான். புவனேஸ்வரி கேட்டால் என்ன சொல்வது? மூர் மார்க்கெட்டில் சல்லிஸாக கிடைத்தது என்று சொல்லலாமா? அவள் கோபம் கொண்டு பிடுங்கி தூக்கி எறிந்து விட்டால்? பார்க்கலாம், ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டும். புவனா, புவனா! குரலை கேட்டுவிட்டு பக்கத்து வீட்டு பெண் வந்து, அங்கிள், புவனா ஆண்டி பிக்சர் போயிருக்காங்க, சாவி கொடுத்திருக்காங்க. அப்பாடா, நிம்மதியா போச்சு. ராத்திரி 9 வரைக்கும் நான் வீட்டில் தனியால் தான். இப்போது அவன் ஆர்வம் அதிகரித்திருந்தது. வாயில் கதவை திறந்து ஹாலில் புவனேஸ்வரி வரைந்த கன்றாவி இயற்கை காட்சி அருகில் மேஜையில் அதை வைத்தான். புவனேஸ்வரி இல்லாததால் ஹாலில் இருக்கிற அத்தனை விளக்குகளையும் போட்டுக்கொண்டான். இப்போது அதை நன்கு ஆராய்ந்தான். அது மூடி இருந்தது. ஆனால் விளிம்பு தெரியவே இல்லை. திறப்பதில் சிரமம் இருக்கும் போலிருந்தது. ஆட்டி பார்த்தான். உள்ளே ஒரு சப்தமும் இல்லை. யோ, உள்ள இருக்கிறவரே என்று அழைத்தான் அவன். என்ன என்றது சின்ன குரல். உடைச்சி திறக்கலாமா? ஐயோ வேண்டாம், உடனே மரணம் ஏற்பட்டுடும் எனக்கு. பின்ன மூடி கெட்டியா இருக்கும் போல இருக்குதே. எப்படியாவது அண்ணே முயற்சி பண்ணி பாருங்க அண்ணே. ஆமா, நீ ஆம்பளையா பொம்பளையா? குரல் மையமா இருக்குதே. 1000 வருஷமா அடைஞ்சு கிடந்ததுல என்னுடைய குரல் பாழாயிடுச்சு. எவ்வளவு? 1000 வருஷமா? ஆமா. என்ன செஞ்ச? இதுக்குள்ள யார் உன்னை அடைச்சாங்க? ஐயோ, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்ல, திறங்களேன். தனியா தானே இருக்கீங்க இப்ப? ஆமா, அது ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. ஏன், மத்த பேர் இருந்தா என்ன? நான் வெளியே வர முடியாது. நீங்க தானே அண்ணாமலை? ஆமா. நீங்க தானே புவனேஷனோட கணவன்? ஆமா. அப்ப திறங்கண்ண, சீக்கிரம் திறங்கண்ண.
சந்திரோயத்துக்குள்ள திறந்தாகணும். இது கிருஷ்ணபட்சம் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வானத்துல சந்திரன் தெரியுதா என்று அந்த குரல் கேட்க ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து இல்லை என்றான். அப்ப சீக்கிரம் திறங்களேன். கொஞ்சம் இரு, ஏதாவது ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்குதான்னு பாக்குறேன். நீங்க உடைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா திறங்க. திறந்தா என்ன தருவ? எது வேணா திறங்க, முதல்ல திறங்க. அண்ணாமலை வீட்டில் இருக்கும் பற்பல சாதனங்களை யோசித்தான். அந்த ஜாடியை எடுத்து தரையில் விளக்குக்கு கீழ் உட்கார்ந்து கொண்டு முதலில் ஒரு ஸ்பூனால் நெம்பி பார்த்தான். ஸ்பூன் தான் வளைந்தது. அதன் பின் சமையல் அறைக்கு போய் ஒரு கத்தி எடுத்துக் கொண்டான். புவனேஸ்வரி கோபிப்பாளே என்று கவலைப்பட்டான். அங்கேயே வைத்து விட்டான். பின் அவன் வந்தான். ஓரத்தில் விளிம்பை கீறி பார்த்தான். மூடிக்கு இருக்கும் வாகாக ஒன்றுமே இல்லை. மொட்டையாக இருந்து மூச்சு பிடித்து விரல்களால் அழுத்தி இழுத்து பார்த்தான். முடியவில்லை. வேர்வைதான் பொங்கியது. அவன் ஃபேனை போட்டுக்கொண்டான். மேஜை விளிம்பில் தட்டி பார்த்தான். ஐயோ, தட்டாதீங்க தட்டாதீங்க, உடைஞ்சிரும். பின்ன என்னதான் செய்யறதா? வெந்நீர்ல முக்கி பார்க்கட்டுமா? முயற்சி பண்ணுங்க, ஆனா ரொம்ப சூடு வேண்டாம். இளம் சூடாக வெந்நீரில் வாயை சற்று நேரம் பிடித்திருந்து விட்டு முகனையில் சணல் கயிறு சுற்றி சுற்றி கீழ் உதட்டை கடித்து கொண்டு கயிற்றில் சுற்றி நுனியை இழுத்து பார்த்தான். மூடி தெரித்து விழுந்தது. பகுதி 3, அத்தியாயம் 3. ஜாடியின் மூடி திறந்ததும் முதலில் ஒன்றுமே நிகழவில்லை. கீழே உட்கார்ந்திருந்த அண்ணாமலைக்கு சற்று நேரம் ஒன்றும் புரியவில்லை. பக்கத்தில் அது உருண்டு கிடந்தது. அதன் வாய் வழியாக மெலிதான பச்சை நிறத்தில் புகை போல புறப்பட்டது. அதை ஆர்வத்துடன் சிவகாசி சமாச்சாரத்தை எதிர்பார்க்கும் சிறுவன் போல பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் புகை அதிகரித்து அதிகரித்து அகர்பத்தி பரிமாணத்துக்கு இருந்த புகை சாம்பிராணி புகை அளவுக்கு வந்து இன்னும் சுத்து பெற்று இப்போது சூளை போல அறை முழுவதும் மறைத்தது. உறைந்து போய் செய்வதறியாது கவனித்துக் கொண்டிருந்தான் அண்ணாமலை. புகை மண்டலம் மெல்ல மெல்ல விலக அதில் பிசிராக ஓர் உருவம் தென்படுகிறார் போல இருந்தது. உருவம் மெல்ல மெல்ல இன்னும் ஸ்திரமான பரிமாணங்கள் பெற்றுக்கொள்ள இப்போது புகையின் அடர்த்தி கம்மியாகி அந்த உருவத்தின் தெளிவு அதிகமாகி முட்டையிலிருந்து அப்போதுதான் வெளிப்பட்ட கோழி குஞ்சு போல உடலை சிலிர்த்து கொண்டது. அந்த உருவம் மனித வடிவத்தில் தான் இருந்தது. அந்த உருவம், அதன் உடை பாவனைகள் நிச்சயம் பழங்காலம் போலத்தான் இருந்தது. அங்கி என்றோ சட்டை என்றோ சொல்ல முடியாத காலர் வைக்காத மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவில் சுருக்கு கயிறிட்ட கவுன் போல சமாச்சாரம். அந்த உடையே முழங்கால் வரை மறைக்க கச்சம் போல கட்டியிருந்த வேட்டி மீதி காலை மறைத்தது. தலைமயர் பின்வாட்டாக ஜில்பா போல இருந்தது. மீசை வைத்திருந்தது. தன் உடலை தட்டி கொண்டு ஒரு தடவை சோம்பல் முறித்தது. கையை காலை நீட்டி சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டது. விரல்களை சொடுக்கு போட்டு பார்த்து கொண்டது. கண்களை கூசாமல் இருக்குமாறு சுருக்கி கொண்டு அண்ணாமலையை பார்த்தது. ரொம்ப நன்றிங்க, இத்தனை வருஷமா முடங்கி கிடந்தனே, உடம்பெல்லாம் முறுக்கி போட்டாப்புல வலி என்றது அது. நீ நீ வந்து நீ நிஜமாவே பூதமா என்றான் அண்ணாமலை நாக்கு குளற. பூதம் இல்லைங்க, நானும் உங்களை போலதான் ஒரு மனுஷன். போயிடு போயிடு இங்கிருந்து. இருங்க, நான் போறேன், கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கணும் அண்ணாமலை. திடீரென்று பசிக்குது, ஏதாவது இருக்குமா என்று கேட்டது. அண்ணாமலை சமையலறை பக்கம் போய் எட்டி பார்த்தான். புவனேஸ்வரி ஏற்பாடு ஏதும் செய்திருப்பதாக தெரியவில்லை. பழைய டிகாஷனும் ஏடு கொண்ட பாலும் இருந்தது. காஃபி சாப்பிடுறீங்களா என்று கேட்டான். காஃபினா? ஓஹோ, காஃபி தெரியாதுல்ல, பால் வேணுமா? ஐயோ, ஏதாவது கொடுங்க, பசி உயிர் போகுது. பாலை வடிகட்டி கொண்டே உங்களுக்கு எந்த ஊரு என்று கேட்டான். நெடுங்குன்றம்னு ஒரு மலையில இருந்தேன். அங்க சுகபிரம்ம ரிஷி இருந்தாரு. அங்க ஒரு நதிக்கு கூட சுக நதின்னு பேரு. அதுதான் எனக்கு துக்க நதியாயிடுச்சு. ஏன், என்னாச்சு? ரிஷி எனக்கு குருநாதர் போல இருந்தாரு. நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன். அதுக்குதான் இந்த தண்டனை. சுக நதியில அவர் பத்தினி குளிச்சிட்டு இருக்கிற போது நான் பார்த்துட்டேன். பார்த்தது தப்பா? ஆமா,
பார்த்தது தப்புதான். பெண்கள் குளிக்கிற துறையில எனக்கு என்ன வேலை? ஆனா அதுக்காக மட்டும் ரிஷி என்ன சபிக்கல. அண்ணாமலை அவர் அல்லது அவன் அல்லது அது தொடர காத்திருந்தான். குரல் கீழ் ஸ்தாயியில் இருந்தது. தமிழில் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. பழக்க குறைவும் இருந்தது. கொண்டு வந்த பாலை சடுதியில் அது பருகிற்று. தொடர்ந்து பேசியது. படித்துறையில குரு பத்தினிய பார்த்தேனா, ஈரத்துல இறங்கி குளிக்கிற போது பத்தினி முழுவதும் எனக்கு தெரிஞ்சா. ஒரு நிமிஷம் குரு சிஷ்ய பாவம் மறைஞ்சு போய் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தலை தூக்கி கொண்டிருக்க, மெதுவாக பின்புறமாக ரிஷி பத்தினியை அணுகி அவளை கட்டி பிடித்து வயோதரங்களை கைகளால் பற்றி கன்னத்தில் கடிக்கிற மாதிரி முத்தம் கொடுத்து விட்டேன். அத்தோடு நிறுத்தாமல் பற்பல ரீதிகளில் ஜலக்கிரீடைகள் செய்துவிடவே அவள் என் பலத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு என்னை சமாளிக்க முடியாமல் என் என் இச்சை தீக்கிரையானதும் உடைந்த குடத்தை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்துக்கு போய் அவரிடம் சொல்லிவிட்டாள். எனக்கு அதற்குள் மனதில் இருந்த மாசெல்லாம் நீங்கி போயிற்று. ரிஷியிடம் சென்று காலை பிடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். அவர் என்னை மன்னிக்காமல் சபித்து விட்டார். இந்த பாவத்திற்கு அவர் வாக்கியங்களில் எழுதியிருக்கிறபடி 1000 வருஷமாம். 1000 வருஷம் கழிந்த பின் என்னை காக்க அண்ணாமலை வருவான் என்று ஓலைச்சுவடியில் எழுதி வைத்து விட்டார். என்னை காப்பாற்றிய சமயம், அந்த நேரத்தில் என்னை காப்பாற்றியவனுக்கு நான் கொடுக்க வேண்டியது 3 வரங்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு என்னை இதற்குள் அடைத்து ஆற்றிலேயே போட்டுவிட்டார். அதற்கு பிறகு நான் மிதந்து மிதந்து வரமா என்று குறுக்கிட்டான் அண்ணாமலை. ஆமாம், உங்களுக்கு சொல்லவில்லையா? ஆமாம், ஏதோ மையமாக சொன்னாங்க. உங்களுக்கு பரிசு கேளுங்க. 3 வரம் என்ன வேணும்னு கேளுங்க. 3 வரம்னா எது வேணா கேட்கலாமா? ஆமா. அண்ணாமலைக்கு மலைப்பாக இருந்தது. எது வேணான்னா இப்ப இருக்கிற நடைமுறை சாஸ்திரங்களுக்கு ஒத்து வராததா இருந்தா? எனக்கு புரியல. இப்பவே இந்த நிமிஷமே நான் அமெரிக்கா போகணும்னு வரம் கேட்கிறேன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. அது சாத்தியமா? சாத்தியம்தான். ஏன் சாத்தியம் இல்லாம? அதான் உங்க முதல் வரமா. நான் காட்டட்டுமா? அமெரிக்காங்கிறது எங்க இருக்கு? இல்ல இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேங்க. வரம் கொடுக்கறதெல்லாம் பிரம்ம ரிஷியோட சக்தியால தான். நான் அவர் சொன்னதை நடத்தி கொடுக்கிற கங்காணி மாதிரி, அவ்வளவுதான். ஆனா வரம் கேட்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சு கேளுங்க. வீணா 3 வரத்தையும் விரயம் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாளிகை, அரண்மனை வேணும்னா உடனே செஞ்சு கொடுத்துருவேன். ஆனா மாளிகை மட்டும் இருந்து மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லாம ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. மாளிகை 6 மாசத்துல அழுத்து போயிரும். அதுக்கப்புறம் ஏன் இத போய் கேட்டோம்னு ஆயிரும். அதனால நல்லா யோசிச்சு உங்களுக்கு ஸ்திரமா பயனுள்ளதா கேளுங்க. உடனே கேட்கணும்னு ஒன்னும் கட்டாயம் இல்ல. 3 வரங்களுக்கும் 3 மாசம் கெடு இருக்கு. அதுக்குள்ளதான் கேட்டாகணும். அதனால யோசிச்சு இப்போதைக்கு முதல் வரத்தை மட்டும் கேட்டு வாங்கிக்குங்க. அது எப்படி உங்களுக்கு இஷ்டபூர்த்தி செய்யறதுங்கிறத பொறுத்து மத்த வரங்களை நீங்க கேட்கலாம். அது சரி. அப்ப முதல் வரத்தை இப்பவே வாங்கிக்கிறீங்களா? நான் கொஞ்சம் யோசிக்கலாமா என்றான் சந்தேகத்துடன் அண்ணாமலை. யோசிங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. நான் திரும்பி போகணும். அண்ணாமலைக்குள் வெறென்று ஆசைகள், விட்டுப்போன சந்தர்ப்பங்கள் எல்லாம் திரைப்படம் போல ஓடின. என்ன கேட்கலாம்? ரொம்ப நாளாக டிவி வாங்க வேண்டும் என்ற ஆசை. என்ன அற்பம்! நான் கேட்பதை பெருசாக கேட்க வேண்டும். டிவி என்ன, டிவி ஸ்டுடியோவையே கேட்கலாமே. சேச்ச, உலகத்தில் வாங்கக்கூடிய பொருட்கள் எதையும் கேட்க வேண்டாம். 3 வரம் இருக்கிறதே. முதல் வரம் கோடி ரூபாய் கேட்டுவிட்டால் இதற்கு ஒரு வேளை எஸ்டேட் டியூட்டி கட்ட வேண்டி இருக்குமோ? உங்க பேர் என்ன? என்னை நாளொரு மேனின்னே கூப்பிடுங்க. சிங்கவேல் குன்றம்னு என் பேரு. அது உன் வாயில நுழையாதுல்ல. அதனால அந்த பாட்டோட ஈற்றடியே வச்சுக்கலாம். நாளொரு மேனினே வச்சுக்கோங்க. சரிதான், நாளொரு மேனி. ஆனா உங்ககிட்ட ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கேளுங்க சீக்கிரம். இப்பவே ஒரு பேச்சுக்கு நான் முதல் வரமா 1 கோடி ரூபாய் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன?
100 லட்சம் ரூபான்னா? அண்ணாமலை யோசித்து தன் பையில் இருந்து ₹1 நோட்டை எடுத்து காட்டி, இது ₹1 என்றான். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? இதுதான் காசு. பொருள் வாங்கணும்னா இது வேணும். ஓ, பண்ட மாற்ற முறையா? நாங்கெல்லாம் களைஞ்சுன்னு சொல்லுவோம். சரி, இத மாதிரி 100 லட்சம் காசு இல்லையா? அதான் வேணுமா? ஐயோ, அப்படி இல்ல. சீரியல் நம்பர் மாத்தி இருக்கணும். அப்புறம் ₹1 நோட்டு கட்டா தந்தீங்கன்னா தெரு பூரா ரொம்பிரும். ₹100 கட்டா இருந்தா நல்லது. சரி, அது எப்படி இருக்கும்? அத கொஞ்சம் காட்டுங்க. அண்ணாமலையிடம் ₹100 நோட்டுகள் இல்லை. தங்கமா கிடைக்குமா? தங்கம் கிடைக்கும். எத்தனை இடம் வேணும் சொல்லுங்க. என்ன வகை பொண்ணு? சாங்கேயமா, சாத ரூபமா, ஆடகமா, இல்லை சாமூனதமா? சரியா போச்சு. நீங்க சொல்றது எனக்கு புரியலீங்க என்று வருத்தப்பட்டான் அண்ணாமலை. எது கேட்டாலும் கொடுத்துருவேன். என்னன்னு சரியா கேளுங்க. எனக்கு 10 கிலோ தங்க வேணும்யா. 10 கிலோனா எவ்வளவு குக்களம் சொல்லுங்க. குக்களம்? குக்களமா? ஏய்யா, உங்க ஊர்ல கிராமு இப்படியெல்லாம் எதுவும் கிடையாதா? அப்படியெல்லாம் இல்ல. தங்க காசு? தங்க காசு உண்டு. அது கொடுக்கட்டுமா? எத்தனை காசு வேணும்? இரு, நான் யோசிக்கிறேன். இப்ப தங்கத்தை பத்தி வேண்டாம். கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு 2வது வரமா வச்சுக்கலாம். ஏங்க நாளொரு மேனி, போன தடவை உங்ககிட்ட வரம் கேட்டவங்க என்ன கேட்டாங்க? எனக்கும் இதுதாங்க முதல் அனுபவம். ஓ, சரியா போச்சு. சீக்கிரம் சொல்லுங்க. நான் கிளம்ப வேண்டிய வேலை வந்துருச்சு. இரு, கொஞ்சம் யோசிக்க விடு. அப்ப ஒண்ணு செய்யுங்க. உங்களால தீர்மானிக்க முடியலன்னா நாளைக்கு மறுபடியும் நான் வரேன். யோசிச்சு வைங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். 3 மாசம் இங்கதான் இருக்க போறேன். இரு நாளொரு மேனி, முதல் வரத்தை இப்பவே முடிச்சிருவேன். உன்னுடைய சிஸ்டம் வேலை செய்யுதா இல்லையா பார்க்கலாமே. சரி, முதல்ல ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். நிஜமாவே வேலை செய்யுதான்னு. 3 வரம் இருக்கே. உன்னை எளிமையா பரீட்சை பண்ணி பார்த்துட்டு மத்த 2யும் தீர யோசித்து தீர்மானிக்கலாம். அதான் 3 மாசம் இருக்கே. இத பாரு மேனி, முதல்ல கொஞ்சம் சின்ன விஷயம்தான் கேட்க போறேன். நீ ஒன்னும் சிரிக்காத. இல்ல, நான் சிரிக்கல. கேளுங்க. மொத்தம் 3 தானே? ஆமா, 1 2 3 என்று விரலால் காட்டினான். சத்தியம், அதான் 3. கேளுங்க 3 வரத்தை. அண்ணாமலை சுற்றிலும் பார்த்தான். புவனேஸ்வரி போட்ட குதிரை படம், மேஜை விளக்கு, அவனுக்கு பதவி உயர்ந்த போது ஆபீஸில் கொடுத்த சரஸ்வதி படம், கருப்பாக ஒரு மான் பொம்மை சின்னதாக மேலே பார்த்து கொண்டு, அதோ அண்ணாமலை தீர்மானித்தான். அதோ பாரு, அந்த மான் இருக்குது பாரு. அத முதல்ல தங்கமாக்கி கொடுத்துரு எனக்கு. இதான் உங்க முதல் வரமா? ஆமா. எதுக்கு வரத்தை விரயம் பண்றீங்க? வேற ஏதாவது பெருசா கேட்கலாமே. நீ இது முதல்ல செஞ்சு காட்டியா? இன்னும் 2 இருக்கு பாத்துக்கலாம். சரி, 2வது என்னன்னு சொல்லுங்க. முதல்ல இத செஞ்சு காட்டு. செஞ்சாச்சு, பாருங்க அங்க மான. அண்ணாமலை திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டான். கண்கள் பெருசாக ஏறக்குறைய வெளியே வந்துவிட்டன அவனுக்கு. கிட்டே போய் அதை எடுத்து பார்த்தான். இதுக்கு பேரு சாங்கேய தங்கம். முதல்ல எப்படி பொண்ணு உருவாச்சு தெரியுமா? நான் இங்க குருநாதர் சொல்லி கொடுத்திருக்காரு. சிவபெருமானுடைய வீரியத்தை அக்னியும் வாயுவும் கங்கையில ஊத்துனப்போ ஏற்பட்டது இந்த மாதிரி தங்கம். அரை முழுக்க வெளிச்சம் போட்டது போல் அந்த இடம் மஞ்சளில் ஜொலித்தது. தூக்கி பார்க்க அது கனமாக இருந்தது. ஆமாம், நிச்சயம் இது தங்கம்தான். அட பாவி! அண்ணாமலை தன்னை கிள்ளி பார்த்து கொண்டான். இது ஏதும் கதையல்ல, கனவல்ல. தங்கமான், தங்கமான் தான், நிஜமான தங்கமான். அடுத்த வாரம் இப்பவே வா, இல்ல நாளைக்கு இதே நேரத்துல வரட்டுமா? அண்ணாமலைக்கு இப்போது உள்ளுக்குள் துடிப்பு அதிகரித்தது. மண்டையை திறந்து கொண்டு உஷ்ணம் வெளிவரும் போல கதகதப்பாக இருந்தது. அவனுக்கு இப்போது ஒரு புதிய ஐடியா புறப்பட்டிருந்தது. 2வது வரத்தை வைத்துக் கொண்டு புவனேஸ்வரியை சரி பண்ணிவிடலாம். தினம் தினம் அவளிடம் பேச்சு கேட்டது போதும். தினம் தினம் இந்த கவர்ச்சி இல்லாத மனைவி என்கிற பெரிய வாயை பார்த்தது போதும். இதோ ஒரு சந்தர்ப்பம் அவளை பூர்ணமாக மாற்றுவதற்கு. இத பாரு மேனி, என்னுடைய 2வது வரத்தையும் கேட்டுட்டு போயிடு.
அப்புறம் வந்து மூணாவத வாங்கிக்க. நல்லது, சொல்லுங்க. என்னுடைய மனைவிய என்று அவன் ஆரம்பிக்க வாசலில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பகுதி 4, அத்தியாயம் 4. அண்ணாமலைக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. வெளியே வெண்கலம் கலந்து புவனேஸ்வரியின் குரல் ஒலித்தது. என்னங்க, என்னங்க, உள்ளதானே இருக்கீங்களா? கதவை திறங்க. எத்தனை நேரம் பணியில காத்திருக்கிறதா? அது யாரு என்று கேட்டது நாளொரு மேனி. என்னுடைய மனைவி. அப்ப நான் கிளம்பி போயிடுறேன். மத்த பேர் என்ன பார்க்க கூடாது. இரு மேனி, 2வது வரத்தை கொடுத்துட்டு போயிடு. இப்பவே வா. எதுக்கு அவ்வளவு அவசரம்? ஏங்க, காதுல எதுனாச்சும் அடைச்சு வச்சிருக்கீங்களா? இப்ப திறக்க போறீங்களா இல்லையா? மேனி, கேட்ட இல்லையா? வெளியில ஒரு லவுட் ஸ்பீக்கர் குரல். என் பொண்டாட்டி தான். நல்ல வலுவான குரல். நாளொரு மேனி, உன்கிட்ட 2வது வரமா இததான் நான் கேட்க தீர்மானிச்சிட்டேன். அவளை நீ மாத்திரு. இப்ப திறக்க போறீங்களா இல்ல கதவை உடைக்கட்டுமா? பார்த்தல்ல, கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து என்ன அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கா. அதட்டெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கா. என்கிட்ட ஒரு நாளும் சுமூகமா இருந்தது கிடையாது. எப்ப பார்த்தாலும் கடுவம் போன மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு இன்சொல் சொல்ல மாட்டா. பேசவே மாட்டா நல்லபடியா. இவளை எனக்கு மாத்தி கொடுத்துரு மேனி. யாரோட பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாத்தணுமா? எப்படி மாத்தணும்? அண்ணாமலை யோசிக்காமல் அவசரத்தில் தனக்கு தோன்றியதை கேட்டான். அவ அழகா இருக்கணும். அழகுன்னா பிரமிக்க கூடிய அழகா. அந்த மூஞ்சிய பார்த்து பார்த்து அழுத்து போச்சு. வேற மூஞ்சி வேணும், வேற உடம்பு. அழகுனா அப்படி ஒரு அழகு. கொல்ல போற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீ மாத்திடு. அதோட நான் என்ன சொன்னாலும் பணிவா அன்பா அவ கேட்டாகணும். நான் சொல்றதுக்கு எதிர் பேச்சு கூடாது. இதை கேட்ட நாளொரு மேனி சற்றே புருவத்தை சுருக்கி, இத பாருங்க, எனக்கு ரொம்ப குழப்புது. கேட்கிற வரத்தை கோர்வையா ஒரு வாக்கியத்துல கேளுங்க. இப்போது கதவு இடிக்கப்படும் சத்தம் கேட்டது. ஏங்க, செத்துக்கிட்டு போயிட்டீங்களா? சரி, ஒரு வாக்கியத்துல கேட்கிற மேனி. என்னுடைய மனைவிய வாட்ட சாட்டமா, அழகா, ரூபவதியா, அழகியா, நான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவளா, எப்பவும் என்னுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவளா, கவர்ச்சியா, இனிமையான குரலா, எப்ப நான் கூப்பிட்டாலும் வரக்கூடியவளா மாத்திடு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இதானே உங்க 2வது வரம்? ஆமா, உடனே செய்து கொடுத்துரு மேனி. செஞ்சாச்சு. 3வது வரத்துக்கு 3 மாசம் கழிச்சு வரவா? வா. இப்ப அந்த பக்கம் கதவு இருக்கு, நீ திறந்துகிட்டு போயிடு. மேனி சட்டென்று எதிர்கதவை திறந்து கொண்டு போக முதல் முறையாக அண்ணாமலை வாசலில் கேட்ட என்னங்க என்ற குரலில் வித்தியாசத்தை உணர்ந்தான். இப்போது அதில் சர்க்கரை தடவி கொஞ்சம் கொஞ்சல் சேர்ந்திருந்தது. என்னங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா கதவை திறக்கிறீங்களா? மெல்ல வாங்க, நான் காத்திருக்கேன். நான் உங்க தாசிங்க. அண்ணாமலைக்கு உள்ளுக்குள் புல்லரித்தது. குரலாது யாழ். இல்லை இல்லை, யாழ். இருபவனா, இதோ வந்துட்டேன் என்று வாயிற்கதவை நோக்கி உற்சாகத்துடன் சென்றான் அண்ணாமலை. மெதுவா வாங்க, பார்த்து வாங்க, கால் வலிக்காம நீங்க வாங்க. உங்க சந்தோஷம் தாங்க என்னுடைய பாக்கியம். இதோ வரேன் புவன், வரேன். உன்னை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கதவை திறந்தான். அவளை பார்த்தான். அடேயப்பா, இது யாரு? யாரு நீங்க? அவளிடம் கேட்டான். நான் தான் உங்க மனைவி புவனேஸ்வரிங்க. என்ன தெரியலையா? பிரமித்து அவளை மேலும் கீழும் நோக்கினான். தயவு செஞ்சு என்ன உள்ள விடுறீங்களா? பட் ஆனா ஆனா நீ வந்து என்னுடைய பழைய புவனா தானா? ஆமாங்க, புவனாவே தான், உங்க மனைவி தான். ஆனா ஆனா நீ இந்த உயரம். என்னங்க இது? போங்க, தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு. நான் எப்பவுமே இப்படித்தானே இருக்கேன். எதிரே நின்றவள் சற்று அதிகமாகவே வாட்ட சாட்டமாக இருந்தாள். சுமார் 6 அடி உயரம் இருப்பாள் போல இருந்தது. அண்ணாமலை 5, 8 தான். அண்ணாமலையின் பரிமாணத்துக்கு மேற்படியாகவே இருந்தாள். ஏதோ முறுக்கி விட்டார் போல முறுக்கி விட்டு நரம்புகளையும் இறுக்கி கட்டினது போன்ற உடற்கட்டையும் கொண்டிருந்தாள். செதுக்கி வைத்தார் போன்ற முகம்.
மூக்கா அது? முனையை தொட்டால் ரத்தம் வரும் போல அத்தனை கூர்மை. உதடுகள் சித்திரக்காரன் நேரம் செலவழித்து நிதானமாக வளைத்தது போல செவ்வரி படர்ந்து. கழுத்து மூங்கில் போல, மார்பு ஏராள தங்கம் ததும்பும் குடம் போல, இடுப்பை கையில் பிடித்து விடலாம் போல, அப்புறம் ஒட்டிய வயிறு, திடீர் என்று பெரிதாகும் கீழ் இடுப்பு. அங்கிருந்து ஒரு டைவ் அடித்தார் போல முழங்கால் வரை. என்ன நிறம்? தகிக்கும் சிவப்பா தங்கமா என்று சொல்ல முடியாதபடி. அண்ணாமலைக்கு உடம்பு பூராவும் வியர்த்து விட்டிருந்தது. மேனி கொஞ்சம் ஓவராக கொடுத்துட்டியே, கை கடங்காத சைஸா இருப்பாளோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். என்ன சொல்றீங்க கண்ணாளா? என்னது கண்ணாளாவா? நான் கண்ணாளா இல்ல, அண்ணாமலை. போங்கத்தான், உங்க பேர் சொல்லி நான் கூப்பிட மாட்டேன் இனிமே. சட்டென்று விரலை கடித்து கொண்டாள். ஏய், நீ நிஜமாவே புவனேஸ்வரி தானா? ஆமாங்க, இல்லாம வேற யாரு? சரியா போச்சு போ. சரியா போச்சா உங்களுக்கு? அப்ப சந்தோஷங்க. உங்க சந்தோஷம்தான் என்னுடைய பாக்கியம். நான் வேற எதுக்கு இருக்கேன்? சரி, நீ கிட்டவா, நான் தொட்டு பாக்குறேன். தாராளமா என்று கூறிக்கொண்டே அவள் கிட்டே வந்தாள். அவளிடத்தில் புனுகு பூனை போல வாசனையும் இல்லாத நாற்றமும் இல்லாத மைய வாசனை ஒன்று வீசியது. முழங்கையை தொட்டு பார்த்தான். தங்க ரப்பர் போல அது இருந்தது. அவள் நிஜமானவள் என்று உணர்ந்ததும் அண்ணாமலைக்கு உள்ளுக்குள் ஒரு ஜுவாலை புறப்பட்டது. அடேயப்பா, இந்த பெரிய அழகிய பெண் பிள்ளை என் மனைவி, எனக்கு கீழ்ப்படிந்தவள். என்ன ஒரு பாக்கியம்! புவனா, சீக்கிரமே சமையல் செஞ்சிரு, சாப்பிட்டுட்டு படுக்கலாம். என்ன? அப்படியே ஆகட்டுங்க. உங்களுக்கு பிடித்தமானது என்ன செய்யலாங்க? நெத்திலி மீன் குழம்பா? பூண்டுல ஊறுகாய் தொட்டுக்கிட்டு கொஞ்சம் பாதாம் பால் பண்ணிடு, குல்கந்து போட்டு ரசம் வச்சிரு, சோம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் ஜாதி பத்திரி செஞ்சு தரேங்க என்று உள்ளே விரைந்தாள். புவனா, கொஞ்சம் நில்லு. அவள் உறைந்து போய் நின்றாள். என்னங்க என்று கேட்டாள். திரும்பு. அவள் திரும்பினாள். அண்ணாமலையின் காதோரத்தில் சூடாக உணர்ந்தான். வாயில் விரல் செலுத்தி உய் என்று உற்சாகத்தில் விசிலடிக்க வேண்டும் போல் இருந்தது. இது என்ன, பெண் வடிவமா? இல்லை ஏதோ காளிதாசனும் கண்ணதாசனும் சேர்ந்த சமாச்சாரமா? போதுமா என்று கேட்டாள். பார்த்தாச்சா என்றாள் மறுபடியும். நிறைய பார்க்கணும் இன்னும். சீக்கிரம் சமையலை முடிச்சிட்டு வா. சரிங்க, அப்படியே செஞ்சிடறேங்க. புவனா, நான் யோசிச்சு பார்த்ததுல ரொம்ப ஒன்னும் விஸ்தாரமா சமையல் எதுவும் வேண்டாம். சும்மா ஒரு வத்த குழம்பு வச்சிரு போதும். மத்தியான சோறு இருந்தா அதுவே போதும். கொஞ்சம் மசாலா பால் மட்டும் சாப்பிட்டுட்டு படுக்க போயிடலாம். சரியா? சரிங்க என்று அவனை பார்த்து மோகன புன்னகை ஒன்றை தூக்கி எறிந்துவிட்டு உள்ளே சென்றாள். அண்ணாமலைக்கு உதடுகளில் உடனே ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணாடிக்கு சென்று தாடியை நெருடி பார்த்து கொண்டான். ஐயோ பாவம், புவனேஸ்வரிக்கு உறுத்தும். ஓல்டு ஸ்பைஸ் தடவி பிரஷ் வைத்து நுரை பண்ணி கொண்டு புதுசாக பிளேடு போட்டுக்கொண்டு பீங்கான் போல சவரம் செய்து கொண்டு அதை தடவி பார்த்து கொண்டான். புன் முறுவல் சிரித்து கொண்டான். புருவத்துக்கு ஜவ்வாது, காதோரத்துக்கு பர்மா பஜாரில் வாங்கிய அரேபிய கஸ்தூரி சென்ட் தடவி கொண்டான். வாசு ஸ்பெஷல் பத்தி ஒன்று ஏற்றிக்கொண்டு படுக்கையை தட்டி உதறி போட்டான். விரிப்புகளை மாற்றினான். எம்ப்ராய்டரி போட்ட தலையணை உரைகளை அணிவித்தான். மேஜை விளக்கை பொருத்தி கொண்டு கட்டிலில் உட்கார்ந்தான். காலை ஆட்டிக்கொண்டு வாயில் வடிவில்லாத மெட்டு அவ்வப்போது சீட்டியாக உழவ, என்ன புவனா, சமையலாச்சா? இதோ ஒரு நிமிஷம் கண்ணாளா. ஓ கண்ணாளா, இத்தனை வருஷம் மன வாழ்க்கையில் இந்த பழைய புவனா ஒரு முறை கண்ணாளா என்று கூப்பிட்டு இருப்பாளா? இதற்கே புல்லரிக்கிறதே. இப்போது சாப்பிட்டு விட்டு இவளை தொட்டு பார்க்க போகிறேனே, என்னவெல்லாம் விளையப் போகின்றதோ. இரத்த அழுத்தம் எழுந்து நிற்பது போல இருக்கிறது. வயிற்றுக்குள் வண்ணத்து பூச்சிகள் பறக்கின். உடம்பெல்லாம் ஜுரம் போல உணர்கிறேன். அது என்ன உடம்பா? ஜல் ஜல் என்று புவனேஸ்வரி உள்ளே வந்து சாப்பாடு ரெடிங்க என்றால் மெல்ல. உள்ள வரீங்களா, இல்ல இங்க கொண்டு வந்து ஊட்டி விடட்டுமா கண்ணா? ஊட்டி விடு கண்ணுக்குட்டி என்று சொன்னான் அவன். கண்ணுக்குட்டி என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே மறுபடி கழுக்கென்று சிரித்துவிட்டு உள்ளே சென்று பளபளப்பாக ஆவி பறக்க வத்தல் குழம்புடன்
சோறு பிசைந்து நெய் வழிய அண்ணாமலையை ஏறக்குறைய மடியில் வைத்துக் கொண்டு ஊட்டி விட்டாள். நல்லா இருக்கா கண்ணப்பா என்று கேட்டாள். தேவாமிர்தமா இருக்குடி கண்ணாச்சி குட்டி என்றான். மீண்டும் கழுக். இந்தா நீயும் சாப்பிடு என்று அவளுக்கு ஊட்டிய போது அண்ணாமலை அவளை பார்த்து பிரமித்தான். அவனுக்கு பசியெல்லாம் போய்விட்டது. பால் எல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நீ என்ன சொல்ற? எல்லாத்தையும் அப்புறம் அப்புறப்படுத்திக்கலாம். உடனே வா, வந்துரு. என் புது பொண்டாட்டியே, சீக்கிரம் வந்து என் பக்கத்துல படுத்துக்க. அப்படியே ஆகட்டுங்க. நான் விளக்கு அணைக்கட்டுமா? இல்ல, கொஞ்சம் இருக்கட்டும். உன்னை நல்லா பார்க்க வேண்டாமா? புதுசா நீ பிறந்திருக்க என்றான் அண்ணாமலை. அத்தியாயம் 5. விளக்கு அணைச்சிடலாமா? கொஞ்சம் இருக்கட்டும். உன்னைய நல்லா பார்க்க வேண்டாமாண்ணா? புதுசா பிறந்திருக்க. சரிங்க, உங்க இஷ்டப்படி. நீ இங்க உட்காரு. இதோ உட்காருங்க. எங்க காட்டு பார்க்கலாம். என்னங்க காட்டணும்? இதை எடுத்துரு. இதோ எடுத்துட்டங்க. அண்ணாமலை சப்தமில்லாமல் வாயை திறந்து காற்று வாங்கி கொண்டான். என்னங்க, நீ தேவைக்கு அதிகமாகவே இருக்க. இப்ப என்ன பண்ற? என் தலையை எடுத்து உன் மேல வச்சு அணைச்சிக்கையே. சரி, அப்படியே செய்யறேங்க. இரு, அவ்வளவு அழுத்தாத. ஐயோ, மூச்சு திணறுது. மன்னிச்சுக்குங்க, என்ன மன்னிச்சுக்குங்க. மெல்ல மெல்ல. சரிங்க, மெல்லவே செய்யறேங்க. கொஞ்சம் என் மேல சாஞ்சிக்கிறியா? சாஞ்சிக்கிறேங்க. அண்ணாமலை அதற்கும் திணறி போய் இறங்கிடு இறங்கிடு என்று சொல்ல அவள் சரிங்க என்றாள். கொஞ்சம் கனமா இருக்கிற. வாயே, என் கன்னத்துல ஒரு முத்தம் கொட. இதோ கொடுக்கறேங்க. பச்சக் என்று அவள் முத்தம் கொடுக்க அண்ணாமலைக்கு கன்னத்தில் பொந்து விழுந்தது போல தசை நார்கள் வலித்தன. மெல்ல கண்ணு, மெல்ல. சரிங்க, மெல்லதான் கொடுத்தேன். சக்கரை கட்டி. உன்ன அப்படியே உரிச்சிட்டா என்ன? சரிங்க என்று தன் உடைகளை களைந்தாள். அவளை தூக்கி பார்த்தான். முடியவில்லை. எங்க என்ன தூக்க பார்க்கலாம் என்றான் அண்ணாமலை. சரிங்க என்று அவள் அண்ணாமலையை தூக்கினாள். சரேல் என்று லிப்டில் போவது போல அவன் உணர்ந்தான். ஏய், கீழே போட்டுற போற. என்ன தூக்குனா ஒரேடியா இப்படி லிப்ட் மாதிரியாவா தூக்குவ? சரிங்க. அவள் உடனே அவனை விடுவிக்க அண்ணாமலை தொபால் என்று படுக்கையில் விழுந்தான். இந்த தூக்கி பிடிக்கிற விளையாட்டெல்லாம் வேண்டாம். நீ என்ன பண்ற? உன் கையை கொண்டா, என்னுடைய கை மேல வச்சுக்கிறேன். அந்த கை பார்க்க அழகாக, விரல்கள் வாச்சி வாச்சியாக நீளமாக இருந்தன. சொடக்கெடுக்கட்டுமா என்று கூறிக்கொண்டே ஒரு விரலை சொடுக்கி பார்த்தான். பட்டாசு மாதிரி சப்தம் கேட்ட. அவள் மார்பின் மேல் சிம்மாசனம் போல் சாய்ந்து கொண்டு அங்கே இருந்தே அண்ணாந்து பார்த்ததில் அவள் தாடை தெரிய, எங்க சிரி பார்க்கலாம் என்றான். சரிங்க, இதோ சிரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் சிரித்த போது கதவு தட்டும் சப்தம் கேட்டது. ச, யாரு பாரு புவனா என்றான். பாக்கிறேங்க என்று புவனா எழுந்து சென்றாள். ஏய், என்னது அப்படி எழுந்து போற? பகுதி 5, அத்தியாயம் 6. கதவு திறக்க போன புதிய பெண்டாட்டி சமீபத்திய சரசத்தால் களைந்திருந்த உடைகளையும் கவனிக்காது திறக்க போனது அண்ணாமலைக்கு கொஞ்சம் உறுத்தியது. என்ன புவனா, இப்படி நேரா எழுந்து போயிடுறதோ? நீங்க தாங்க போய் கதவை திறக்க சொன்னீங்க. சொன்னந்தான், சரி. ஆனா உருவி விட்ட புடவையோடவா திறக்க சொன்ன? புடவைய சரியா கட்டிக்கிட்டு போக கூடாதா? அத நீங்க என்கிட்ட சொல்லலையே என்றாள் அவள் வசீகரமாக. எனக்கு என்னன்னா, புருஷன் சொன்னா அந்த வார்த்தையை உடனே நிறைவேற்றி ஆகணும். அதான் உங்க பொண்டாட்டிங்கிற முறையில அதாங்க எனக்கு கடமை இல்லைங்களா? சரி சரி, வாசல்ல யாரு பாரு. யோசித்தான். அவள் போனதும் அண்ணாமலை வரம் கேட்கும் போது கொஞ்சம் வெட்கமும் கேட்டிருக்க வேண்டுமோ? ஏதோ ஆண் பிள்ளை போலல்லவா எழுந்து போனாள். இல்லை இல்லை, இவள் ஆண் பிள்ளை இல்லை. இங்கிருந்து போகும்போது பார்த்த பின்னழகு போதாதா? அவள் வளைந்து வளைந்து பெண்மையை நிரூபிக்க, அவள் பெண் என்று சொல்ல இன்னும் எத்தனை எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. அவள் திரும்பி வந்தாள். மார்பு குலுங்குவது அண்ணாமலையின் உள்ளுக்குள் ராக்கெட் வானம் பற்ற வைத்தது போல உணர்ந்தான். யார் வாசல்ல? தெரியலீங்களே. யாருன்னு விசாரிக்கல? இல்லீங்களே, நீங்க சொல்லலீங்களே.
நீங்க கதவை திறந்து பார்க்க சொன்னீங்க. திறந்த, பார்த்த, வந்துட்டேன். சரியா போச்சு. ஏய், அங்க யாராவது நின்னுகிட்டு இருந்தாங்களா? இருக்கலாம். ஆனா அத நான் கவனிக்கலீங்களே. ஏங்க, நீங்க சொன்னாத்தானே நான் செய்ய முடியும். கணவன் சொன்ன சொல்லுக்கு மேல நான் எதுவும் சொந்தமா செய்யறது ஒரு பத்தினி பொண்ணுக்கு அழகுங்களா? அதான். சரியா போச்சு போ. ஏமா பரதேவத, உன் பேர் என்ன? கேக்குறத பாரு. புவனேஸ்வரி. புவனேஸ்வரி, இப்ப புது ரூல் என்ன? நான் சொல்லி கைப்பட எழுதி கொடுத்தாதான் நீ எந்த காரியத்தையும் செய்வியா? சேச்ச, எழுத வேண்டாங்க. எதுக்கு கண்ணாளனுக்கு சிரமம்? சொல்லிட்டா போதும் வாயிலேயே. இது செய்யி, இத பாத்துக்கிட்டு வா, இப்படி சொல்லிட்டா போதும். எதுவும் உங்களுக்கு செய்வேங்க. அவ்வளவு தூரம் பர்த்தாவின் பேச்ச கேட்கிறவனா? அப்ப நான் சொன்னாதான் எதுவும் செய்வியா? ஆமாங்க. சமையல் சொல்லுங்க, செய்யறேன். நீங்க என்ன வேணா கேளுங்க. நான் குறிப்பிட்டு கேட்காம எதையுமே நீ செய்ய மாட்டியா? ஆமாங்க, மாட்டேன். அதான் உங்க விருப்பம். ஐயோ, அது இல்ல என்னுடைய விருப்பம். கோச்சிக்காதீங்க என்று அவன் தோளில் கை கோத்தாள் அவள். கிட்ட வந்ததும் அண்ணாமலைக்கு குற்றம் குறைகள் எல்லாம் மறந்து போயின. வாடி, என் அப்பு சரசுவே என்றான். என் இதயத்துக்குள்ள வாயேன். புவனேஸ்வரி அவன் மார்பு பட்டன்களை கலற்ற ஆரம்பித்தாள். என்னது என்று அலறினான் அண்ணாமலை. இதயத்தை கிழிக்க போறியா? சேச்ச, இதயத்துக்குள்ள வான்னா அது கூட அர்த்தம் தெரியாதா கண்ணா? அதான பார்த்தேன். கொஞ்ச நேரம் திக்குன்னு இருந்துச்சு. வா புவனா, படுத்துக்கலாம். வாசல் கதவு திறந்திருக்குங்க. ஏன் வர்றப்ப சாத்திட்டு வர்றது? நீங்க சொல்லலீங்களே. சரிதான். சரி, நான் போய் சாத்திட்டு வரேன் கதவை. சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக துடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேனா. வாசல் பக்கம் யார் வந்திருந்தாலும் இத்தனை நேரம் தாமதித்தனால் பேசாமல் போயிருக்க வேண்டும். அண்ணாமலை சற்று குழப்பத்துடன் வந்து படுத்தான். புவனா, விளக்கு அணிச்சிரு என்றான். புவனேஸ்வரி சென்று விளக்கை அணைத்தாள். மௌனமாக இருந்தாள். எங்க ஆளை காணோம்? இதோ லைட் சுவிட்சுக்கு அடியில நிக்கிறேங்க. நாசமா போச்சு. கிட்ட வாடி, வந்து என் பக்கத்துல படுத்துக்க. இது கூட சொல்லி தரணுமா? வரேங்க. உங்க கட்டளை என்னுடைய பாக்கியம். அவள் அருகே வந்து படுத்ததும் அவள் உடனின் அளவு அவனை தாக்கியது. விளக்கு இருந்தபோது கண் கொள்ளாமல் இருந்தாள். இப்போது கை கொள்ளவில்லை. அவளை எங்கெங்கே தொடுகிறோம் என்பதை பற்றி அவனுள் அபிப்பிராய பேதம் இருந்தது. இருந்தும் தேனால் நிரம்பிய சுனைக்குள் முங்குவது போல இருந்தது. ஆஹா, இவள் சொன்னதை கேட்டால் என்ன, கேட்காவிட்டால் என்ன? இதுவன்றோ உடல், இதுவன்றோ கவிதை, இதுவன்றோ. கண்ணாளா, கண்ணாளா, சொல்லு. கண்ணாளா, கண்ணாளா, கிட்டவாடி, என்னை கட்டிக்கோ. அவள் கட்டிக்கொண்டாள். இறுக்கி கட்டிக்கோ. அவள் கட்டிக்கொண்டாள். ஏய், விட்டுரு விட்டுரு, மூச்சு திணறுது எனக்கு. ஐயோ ஐயோ, விளையாட்டுக்கு சொன்ன, என்னை விட்டுரு விட்டுரு, போதும் போதும். அவள் தன் பூத பிடியிலிருந்து அவனை விடுவித்தாள். வேற என்ன வேணும் கண்ணாளா? நீ முதல்ல நீ விளக்க போடு. விழாவுல எலும்பு 1-2 முறிஞ்சிருக்கும் போல தோணுது. கொஞ்சம் தடவி கொடு, மெல்ல மெல்ல. ஐயோ, இது என்ன புதுசா வலிக்கிறது? நிச்சயம் ஏதோ ஆயிடுச்சு. ஏண்டி ராட்சசி, கட்டுனா இப்படியா மலப்பாம மாதிரி இருக்குவ? நீங்க தானே சொன்னீங்க. இத பாரு, வீங்கி போச்சு பாரு. டாக்டர் கிட்ட போகணும் போல. அவள் கிளம்ப, ஐயோ, எங்க போற? டாக்டர் கிட்ட நீ போக வேண்டாம். ஆண்டவா, இது என்ன பொண்டாட்டியா இது? இத பார் புவனா, நீ இங்கேயே இரு. என்ன தெரியுதா? நீ இங்கேயே இரு. நான் அலமாரிக்கு போய் மீசைக்கார தைலம் எடுத்துக்கிட்டு வரேன். என்ன, இங்கேயே இரு. அலமாரியில் ஸ்லோன்ஸ் லினமெண்ட் தேடினான். காலை எழுந்தபோது கொஞ்சம் வலி குறைந்திருந்தது. அவளை பார்த்தான். மல்லாந்து உடலை எக்ஸ் வடிவத்தில் பரப்பிக்கொண்டு வாயை திறந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அழகாக இருந்தாலும் அவனுக்கு பயமாக இருந்தது. மெல்ல அவள் அருகில் சென்று அவள் மேல் கையை வைத்தான். திடுக்கிட்டு விழித்து அவனை தாடையில் மின்னல் வேகத்தில் அடித்தாள். யாரது? என் கணவன் இல்லாத போது என்று அவள் அலறினாள். அத்தியாயம் 7. அண்ணாமலை கன்னத்தை பிடித்துக் கொண்டு, மூதேவி, நான் தாண்டி உன்னுடைய கணவன்.
ஐயோ, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. வேற யாராவது புருஷன் தொடரான்னு. ஏற்கனவே எனக்கு வீக்கம் வேற. இப்ப ஏறக்குறைய பல்லு பேந்து போச்சு போ. ஐயோ, நான் வரம் கேட்டேன் பாரு. திருமேனி, நாளொரு மேனி, எங்கடா போயிட்ட? அவள் தலையை சொரிந்து கொண்டு நின்றாள். போ, போய் காஃபி போடு. இதோ போடுறேங்க. சமையலுக்கு காய்கறி வாங்கி வர அவளை அனுப்ப வேண்டியிருந்தது. எப்பவும் போல கீரை வாங்கி வந்துரு. அவரக்காய் கிடைச்சா வாங்கிட்டு வா. அப்புறம் இரு இரு, நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்தாப்புல போலாம். தெருவில் அவளுடன் நடக்கும்போது அவளுடைய நிழல் பெரிதாக இருந்தது. போகிற வருகிறவர்கள் எல்லாம் திரும்பி பார்த்து கொண்டே சென்றார்கள். ஓர் ஆள் சுத்தமாக கம்பத்தில் மோதிக்கொண்டான். பஸ்ஸில் போய்க் கொண்டிருந்தவர்கள் ஜன்னல் வழியாக அவர்களை பார்த்தார்கள். ஒரு நிமிஷம் பஸ் கூட நின்றது போல தோன்றியது. 7C, ஏன் எல்லாம் உன்னைய பாக்குறாங்க? அதான் தெரியலீங்களே என்றாள். கொஞ்சம் அழகு ஜாஸ்தியோ என்று நினைத்தான். அவளை சற்று தூரத்தில் இருந்து பார்க்க வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. கடையில் அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது சற்று தூரம் நடந்து சென்று அவளை பார்த்தான். காலை வெயிலில் வின் என்றுதான் இருந்தாள். ஏதோ இங்கிலீஷ்காரிக்கு புடவை கட்டினார் போல சுற்றுப்புறத்துக்கு வினோதமாகத்தான் இருந்தாள். சாதுவாக நடந்து சென்ற தாத்தா கூட கண்ணாடியை சரி பண்ணி கொண்டு அவளை திரும்பி பார்த்துவிட்டுத்தான் சென்றார். தன்னை உலகமே கவனிப்பதை பற்றி எதுவும் அக்கறை இல்லாமல் கீரையை வாங்கி பைக்குள் திணித்துக் கொண்டிருந்தாள். என்ன வாத்தியாரே பாக்கற என்று ஒருவன் பீடி கடித்துக் கொண்டே அண்ணாமலையை நெருங்கினான். என்ன கட்டையா இது? ஹேமாமலினி தோத்தா போ. அடிச்சா 2 ஆளு பண்ணலாம் போல இல்ல? அண்ணாமலை அவனை முறைத்து பார்த்துவிட்டு அவள் அருகில் போய் சேர்ந்து கொண்டான். புவனா, வா போயிரலாம். இருங்க, இன்னும் மட்டன் வாங்கணும். நீங்க வேண்டாம், வாங்கினது போதும், சீக்கிரம் வா. ஏங்க, உங்களுக்கு ஆபீஸ் நேரம் ஆயிடுச்சா? எல்லாம் அப்புறம் சொல்றேன், வீட்டுக்கு வா. யோ, ஒரு சைக்கிள் ரிக்ஷா, வா போலாம். சைக்கிள் ரிக்ஷாவில் 2 பேரும் உட்கார முடியவில்லை. அவள் உட்கார முழுவதும் சீட் அடைத்துக் கொண்டு விட்டது. பின்னால் ஓட்டமும் நடையுமாக சென்றான் அண்ணாமலை. இத பாரு புவனா, இனிமே நீ வீட்டை விட்டு ஒரு அடி வெளியே வரக்கூடாது. சரிங்க, உள்ள வா. நீ உள்ளேயே இரு. என்ன, வெளியே போகணும்னா இருட்டுனதும் போய்க்கலாம். என்ன, சரியா? சரிங்க. வீட்டுக்குள் வந்ததும் அண்ணாமலை கேலண்டரை பார்த்தான். தேதி 19. இன்னும் 2 மாதம் 29 நாள் இருக்கிறது. நாளொரு மேனி திரும்பி வர. எதிரே நின்று கொண்டிருந்தவளை அண்ணாமலை பார்த்தான். வரம் கேட்டபடிதான் வந்திருக்கிறாள். வாட்ட சாட்டம்தான், அழகிதான், ரூபவதிதான். நான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவள்தான், கவர்ச்சி மிகுந்தவள்தான். இத்தனை குணாதிசயங்கள் இருந்தும் என்னவோ குறை இருக்கிறதே. என்னது? என்னவோ கேட்க மறந்துவிட்டேன். அது என்ன என்று அண்ணாமலைக்கு பிடிபடவில்லை. எதற்கும் பார்க்கலாம், இன்னும் நாட்கள் இருக்கின்றனவே. 3வது வரத்தை கேட்கலாம். இன்னும் இவளிடம் என்ன வேண்டும்? நளினம்? நாணம்? ச்சே, ஏதோ விவரிக்க முடியாத ஒன்று விட்டு போயிருக்கிறது. யோசிக்கலாம். இப்போதைக்கு இவளை வைத்துக் கொண்டு சமாளித்து பார்க்கலாம். இன்னும் டைம் இருக்கிறதே. சாயங்காலம் அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்தபோது எதிர்வீட்டு மாடியில் 4-5 பேர் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. எல்லோரும் தன் வீட்டு ஜன்னலையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து அவர்களை முறைத்து பார்த்தான். அத்தனை பேரும் இளைஞர்கள். இவன் வந்ததை கவனித்ததாகவே தெரியவில்லை. ஜன்னலில் இருந்தது அவர்கள் சுவாரஸ்யம். அங்கே கம்பி பிடித்துக் கொண்டு புவனேஸ்வரி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மேலே இருந்து பார்த்தால் அவள் தெரியும் போல் இருந்தது. என்ன புவனா இது என்றான். என்னங்க, இப்படியா புடவை உடுத்திப்பாங்க? இருக்கிற புடவையெல்லாம் அகலம் பத்தலிங்க. ரவிக்கெல்லாம் டைட்டா போயிடுச்சு, சரியாவே மூட மாட்டேங்குது. பேசாம என் சட்டையை போட்டுக்க என்றான் அண்ணாமலை. சரிங்க என்று உள்ளே சென்று கோட் ஸ்டாண்டில் இருந்து அவன் சட்டை ஒன்றை எடுத்து வர, ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்ன, முதல்ல வா போலாம். புதுசா பெருசா உடம்ப மறைக்கிற மாதிரி 4 ரவிக்க தைச்சிக்க. என்ன? சரிங்க. அப்புறங்க, எதிர்த்த வீட்டுல இருந்து ஒரு பையன் வந்துச்சுங்க, அத பார்த்துட்டு போச்சுங்க. என்னது? என்னமோ கடிதாசி.
உங்களுக்கு தானாக்கம்னுட்டு பத்திரமா வச்சிருக்கேன். அண்ணாமலை அதை வாங்கி பிரித்து பார்த்தான். அன்பே, உன்னை நான் இன்று காலை பார்த்ததிலிருந்து அந்த கணத்தில் இருந்தே மனதை பறிகொடுத்து விட்டேன். உன் அழகில் கிறங்கி போய்விட்டேன். நீ என்று சொல், ஒரு வார்த்தை சொல்லு போதும், உடனே உலகத்தையே உன் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். இப்படிக்கு பாச்சா. 7/12 3ஆம் அறை. யாருங்க? உங்களுக்கு சிநேகிதங்களா? உங்களை அப்படி விவரிச்சு எழுதியிருக்கான்? அசட்டு பொண்ணே, அவன் உனக்கு எழுதியிருக்கான். இதுக்கு என்னங்க அர்த்தம்? முதல்ல வீட்டை மாத்தணும்னு அர்த்தம். சரிங்க, எப்ப மாத்தலாம்? முதல்ல வேறு வீடு பார்க்கலாம். அப்புறம் இது என்ன? இன்னொரு கடிதாசிங்க. பக்கத்து வீட்டு பையன் மத்தியானம் கொண்டாந்து கொடுத்தான். இதையும் உங்களுக்கு தானே பிரிக்காம வச்சிருக்கேன். அண்ணாமலைக்கு வந்த ஆத்திரத்தில் சுவற்றில் தலையை மோதிக்கொள்ளலாம் போல் இருந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தான். எதிர் வீட்டு மாடியில் இன்னும் நடமாட்டம் இருந்தது. பல இளைஞர்கள் தென்பட்டனர். அண்ணாமலை தீர்மானித்து, புவனா கொஞ்சம் இரு, அவங்கள போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் என்றார். சட்டையை மாற்றிக்கொண்டு செருப்பை மாட்டிக்கொண்டு அலமாரியில் தேடி காய்கறி நறுக்கும் கத்தி ஒன்று எடுத்துக்கொண்டு மெல்ல வாசலுக்கு வந்தான். அவர்களை ஒரு முறை பார்த்தான். எதிர் வீட்டு மாடிப்படிகளில் ஏறிச் சென்றான். அத்தியாயம் 8. எதிர் வீட்டு மாடி வராந்தாவுக்கு சென்ற அண்ணாமலை தங்கள் வீட்டுக்கு வருகிறான் என்று யாரும் கவனித்ததாக தெரியவில்லை. அவர்கள் கவனம் முழுவதும் ஜன்னல் மேல்தான் இருந்தது. அண்ணாமலை ஆக்ரோஷத்துடன் ஏய் என்று அழைத்தான். கீழே பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒருவன் திரும்பாமல், வாங்க நீங்களும் வந்து பாருங்க, கண்கொள்ளா காட்சி என்றான். அண்ணாமலை இங்கிருந்து பார்த்தபோது புவனேஸ்வரி புடவையை மாற்றிக்கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. புவனேஸ்வரி புடவை மாற்றிக்கொண்டிருப்பதை பார்த்தவர்களில் ஒருவன் எச்சில் விழுங்கினான். புடிச்சா இந்த கிராக்கிய என்று ஒருவன் சொன்னான். பொண்டாட்டி ஒன்னு இருந்ததே, கருவேப்பிலை குச்சி மாதிரி, அது எங்கடா? அத ஊருக்கு அனுப்பிச்சுட்டு ஐயா இங்க ஜிகா பண்றாரு. இதுக்கெல்லாம் மச்சம் வேணும்னு வசந்த் சொல்லுவான் வாத்தியார. இல்லடா, இதுல ஏதோ மர்மம் இருக்கு. பொண்டாட்டியை நேத்து ராத்திரி கூட நான் பார்த்தேன். என்னங்கன்னு அதட்டிக்கிட்டு இருந்தது. காலையில பார்த்தா தேவலோகத்து தென்னை மரம் மாதிரி வாட்ட சாட்டமா ஒரு கேஸ ஓப்பனா வீதியில கூட்டிட்டு போறான். ஐயா, என்ன தைரியம் உனக்கு? டேய், ஏதாவது உளராதீங்க. இங்க பாருங்க, அந்த ஆளே நம்மளை தேடிக்கிட்டு வந்திருக்காரு. வாங்க, என்ன வேணுங்க? டேய், ஸ்கூல் எடுத்து போடுறா. ஐயா உட்காரட்டும். மோர் கொண்டு வாடா. டேய் கண்ணா, பொத்த கடைக்கு போய் லைம் ஜூஸ் வாங்கிட்டு வா. நான் அதுக்கெல்லாம் இங்க வரல, உங்களை விசாரிக்க தான் வந்திருக்கேன். உங்களுக்கு இது நல்லா இருக்கா? ஒரு பொம்பளைய இப்படிதான் பாப்பாங்களா? இப்படிதான் கேலி பண்ணுவாங்களா என்று கோபத்துடன் சொன்னான் அண்ணாமலை. எப்படி பண்ணணும், அத சொல்றீங்களா? டேய், ஐயா கையில மொன்ன கத்தி வச்சிருக்காருடா. சார், முதல்ல சொல்லுங்க, புதுசா இந்த பொண்ணு வந்திருக்கு, அது யாரு? உங்க தங்கச்சியா இல்ல மச்சினியா? அட பாவி, அது என் பொண்டாட்டிடா. அவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். என்னங்க விடாதீங்க, உங்க பொண்டாட்டியை நாங்க பார்த்ததில்லையே என்ன? டிரான்சிஸ்டர் மாதிரி இத்தினோண்டு இருப்பாங்க. இது என்ன? எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஜெயின் ஃபேமிலி சைஸ் சார். எதுக்கு பொய் சொல்றீங்க? தள்ளிண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். நாங்க என்ன இது எல்லாம் உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறோமா? எங்க மனைவிய காணல? ராவோட ராவா பண்ணிட்டீங்களா ஏதாவது? அண்ணாமலைக்கு மூளைக்குள் புது ரத்தம் பாய்ந்தது. அவன் நரசிம்மம் போல உரிமிக்கொண்டு, அவன் என் பொண்டாட்டிடா, டேய் பொண்டாட்டிடா என்று கத்தியை ஓங்கி குத்த போனான். அவர்களில் 2 பேர் அவனை சுலபமாக கட்டுப்படுத்தி கத்தியை பிடுங்கி போட்டார்கள். அவர்கள் எல்லோரும் இளைஞர்கள். தினம் தினம் கார்ப்பரேஷன் ஜிம்மில் காலையில் போய் கசரத்து பழகுபவர்கள், விளையாடுகிறவர்கள். சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை ஹோட்டல்களிலும் புஷ்டியாக மாமிசம் சாப்பிட்டு வளர்ந்தவர்கள். அவர்களால் அண்ணாமலையை சமாளிப்பதில் சிரமம் ஒன்றும் இருக்கவில்லை. பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்பிச்சிட்டு கேசையும் கூட்டி வச்சுக்கிட்டு சண்டைக்கு வேற வரான். இத பாரு வாத்தியார, மரியாதை கலண்டுக்கும். இன்னி ஏதாவது வம்பு செஞ்ச பேசாம பங்கு போட்டுக்க வீட்டுக்கே வந்துருவோம். அட என்ன பேச்சு? நீ கொடுக்கற ரேட்டை நான் கொடுக்க முடியாதா? என்ன சொல்ற? டேய் வரதா, அவர் முடிச்சப்புறம்
நாம எல்லாரும் ஒரு ஷிப்ட் போடலாமா? டேய் அட பாவி, நீ உருப்பிடுவியாடா என்று கத்தினான் அண்ணாமலை. டேய், ஏதாவது பேசி அவர் மனசை புண்படுத்தாதீங்கடா. அது அவர் தங்கச்சியா இருக்க போகுது. கல்யாணம் செஞ்சு வைக்க மாப்பிள்ளை பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கார் போல. அப்படித்தாயா? அப்படின்னு நாங்க தயார்தான். அண்ணாமலைக்கு அதை கேட்டு பிரமிப்பாக இருந்தது. நாம் ஏன் இந்த சாத்தியத்தை மறந்தே போய்விட்டோம்? இந்த பிரச்சனை கிளம்பும் என்று ஏன் எதிர்பார்க்கவில்லை? இத்தனை நாள் மற்றொரு வடிவத்தில் இருந்த மனைவியை திடீரென்று வடிவம் மாற்றினால் எல்லோரும் வேறு ஒருத்தியை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறான் என்றுதான் எண்ணிக்கொள்வார்கள். என்ன செய்வது? முதல் காரியமாக நாளைக்கே இந்த இடத்தை விட்டு விலகியாக வேண்டும். வேறு வீடு கிடைக்க நாளாகும். அது வரைக்கும் ஒரு ஹோட்டலில் போய் தங்கி இருப்பதே சரி. உறவுக்காரர்கள் யாரிடமும் போக முடியாது. எல்லோரும் புவனாவை புவனா என்று சொல்ல மாட்டார்கள். அவள் வேறு தோற்றத்தில் இருப்பதால் தான் எதிர் வீட்டு இளைஞர்களுக்கு இத்தனை தைரியம். உங்களை எல்லாரையும் போலீஸ்ல புகார் கொடுத்து, அதையெல்லாம் செய்யாதீங்க சார். முதல்ல உங்க மனைவின்னு சொல்லிக்கிறீங்க பாருங்க, அவளை உள்ள தள்ளிடுவானுங்க. அண்ணாமலை மறுபடி குறுக்கே கடக்கும் போது அவர்கள் விசில் அடித்தார்கள். இன்னைக்கு எத்தனை ஷோ வாத்தியாரே? தீபாவளி ஸ்பெஷலா? போட்டதும் ரீல் இங்க கொஞ்சம் அனுப்பேன். படேர் என்று கதவை சாத்தி கொண்டு அவன் உள்ளே நுழைய, இந்த ரவிக்க எனக்கு எப்படி இருக்கு கண்ணாளா என்று கேட்டாள் புவனா. முதல்ல இந்த கதவை சாத்து மூதேவி. என்ன கண்ணாளா, கோபமா? இந்த மாதிரி கண்ணாளா கண்ணாளான்னு இறஞ்சி பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும் என்று கோபத்தில் கத்தினான் அண்ணாமலை. சரி, மெல்ல பேசுறேன். கண்ணாளா, என்ன வேணும் உங்களுக்கு? உங்க தாசினா. இத பாரு புவனா, இந்த மாதிரி தாசி கீசின்னு பேசாத. அதுக்கெல்லாம் வேற அர்த்தம் இருக்கு. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு. ஏன், நாம் ஊருக்கு போறோமா? இல்ல, ஹோட்டலுக்கு போறோம். இங்கேயே சௌகரியமா இருக்குதே. நான் சொன்ன பேச்சை எதிர்த்து பேசுற பாத்தியா? ஐயோ, மன்னிச்சுக்கோங்க. இப்பவே ஹோட்டலுக்கு போறோமா? ஆமா, நீ என் பொண்டாட்டின்னு நம்ப மாட்டாங்களா எல்லாரும்? அது எப்படிங்க? எப்படின்னா அப்படித்தான். இன்னைக்கு மத்தியானம் மாமா வந்திருந்தாருங்க. எந்த மாமா என்று அலறினான். எங்க மாமா தாங்க. அவரு வந்தப்ப என்னவோ என்ன காணாதது கண்டா மாதிரி நீ யாருன்னு கேட்டாரு. எனக்கு புரியவே இல்ல. என்ன மாமா, நான் புவனா தெரியலையான்னு சொன்னேன். அவரு தலதெறிக்க ஓடிட்டாரு. சரிதான் போ. வேற ஏதாவது சொன்னாரா அவரு? எங்க அம்மாவை பார்த்து விவரம் சொல்லணும்னு பேசிக்கிட்டே போனாரு. இப்ப உங்க அம்மா வர்றதுக்குள்ள பேசாம நம்ம இந்த இடத்தை விட்டு போயிடணும். பகுதி 6 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 9. ஏங்க, அம்மா வரட்டுங்க. உனக்கு சொன்ன புரியாது புவனா. நீ இப்ப இருக்கிற வடிவத்துல அவங்க யாராலையும் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா இல்லையா? ஏங்க ஏங்க எங்கன்னு கேட்டு கேட்டு என் எரிச்சலை கிளப்பாத. நீ வந்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் என்ன குற்றம் பண்ணன? எதுக்காக சல்லு புல்லுன்னு எரிஞ்சு விழறீங்க? நீ நீ ரொம்ப அழகா இருக்கே புவனா. அதான் நீ செஞ்ச குற்றம். போங்க, கேலி பண்ணிக்கிட்டு. உங்கள் விடவான அழகு. நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க. ஐயோ, வா போலாம். மாடியில் இருக்கிறவங்க நேரா இங்க வந்துருவாங்க. ஹோட்டலில் போய் ரூம் விசாரித்த போது டெஸ்கில் இருந்தவன், பெட்டி எதுவும் கொண்டு வரலீங்களா என்று கேட்டான். இல்லைங்க, 1-2 நாளைக்கு தான். மிஞ்சி போனா 1 வாரம் தான் தங்குவோம். யோ, எங்க ஹோட்டலை என்னன்னு நினைச்ச? போய வெளியில. என்னது, நீங்க சொல்றது எனக்கு புரியலீங்களே. எல்லாம் புரியும். ரெய்டு பண்ணி இழுத்து போட்டினானா புரியும். ரெய்டா? நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கிறீங்க. நாங்க 2 பேரும் கணவன் மனைவி தான். அப்படிதான் வர்றவங்க எல்லாரும் சொல்றாங்க. இத பாரு, இதுக்குன்னு கேள்வி கேட்காத ஹோட்டல் ஏராளமா இருக்கு. இல்ல, பெரிய ஹோட்டலுக்கு போங்க, அங்க கவனிக்க மாட்டாங்க. ஆனா கணவன் மனைவின்னு சொல்லி மட்டும் பூ சுத்தாதீங்க. ஏமா, நீ எந்த ஊரு? ஆந்திராவா? இல்லைங்க, இந்த ஊரு தாங்க. ஐயோ, அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் போனா. வா போலாம். இப்ப என்ன செய்வது என்று சற்று நேரம் விழித்து விட்டு சந்தடி அடங்கியிருக்கும் என்று வீட்டு பக்கம் போனான். வாசலில் புவனாவின் அம்மா நடுவே நின்று கொண்டு தலையை முடிந்து கொண்டு அங்கே கூட்டமாக இருந்தது. ஓ, அப்படியா செய்தி? வரட்டும், அவங்க வரட்டும் என்று இறைந்து கொண்டிருந்தாள்.
இதோ வரார் பாருங்க. வாங்க மாப்ள, என் பொண்ணு எங்க? ஏய், யாருடி நீ சிரிக்கி? அம்மா, நான் தாம்மா புவனா. அடி பாவி, என் அம்மானு வேற கூப்பிடுறியா? ஐயோ, இந்த அநியாயம் உண்டா? மாப்ள, என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகன்னு எனக்கு இப்பவே. பார்வதி அம்மா, கொஞ்சம் தனியா வந்தா விஷயம் விவரமா சொல்றேன். இந்த ஆளு கூட தனியா போக கூடாதுங்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிருவான். பாருங்கம்மா, நீங்க தனியா வந்தே ஆகணும். உங்ககிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லணும் என்றான் அண்ணாமலை. அம்மா, இத பாருமா, அவர் சொல்றத கேளு. அம்மாவா? அம்மா யாரு நீ? புவனா, வா போலாம். நீ போயிருவியா? என் பொண்ணை காட்டாம போயிடுவியா? எல்லா ஆம்பளைங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த அநியாயத்தை கேட்பார் இல்லையா? புவனாவை பார்த்து எதிர்த்த வீட்டு இளைஞர்களில் ஒருத்தன், நீங்க என்ன பண்றீங்க? இந்த கலாட்டாவில் எல்லாம் மாட்டிக்காதீங்க, வந்துருங்க, பேசாம என் கூட வந்துருங்க என்றான். ஐயோ புவனா, போகாத போகாத, இவங்க எல்லாம் வேற நோக்கம் உள்ளவங்க. யாராவது போலீஸ கூப்பிடுங்களே. இது அம்மா. அம்மா, என்னம்மா இது? போயிருவியா நீ என்று இருவர் அவன் கழுத்தை சுற்றி சவுக்கம் போட்டு வளைத்தார்கள். உள்ள கொண்டு போயிருங்க ஐயா, அவரை விடுங்க, நீங்க அவரை விடுங்க என்று வீறிட்டாள் புவனா. இதற்குள் அவ்வழியே சென்ற போலீஸ்காரர் அருகே வந்து, என்னையா கலாட்டா இங்க என்று கேட்டார். ஒரே சமயத்தில் எல்லோரும் பேச ஆரம்பிக்க, என் பொண்ணுங்க இது என்று அந்த அம்மாள் பதற, அண்ணாமலை, ஐயோ இது என் சம்சாரம் என்று சொன்னான். இவர்தாங்க என்னுடைய புருஷன், இது கேசுங்க, தள்ளிட்டு வந்திருக்கான் என்று பற்பல அபிப்பிராயங்கள் முழங்கப்பட, போலீஸ் செய்வதறியாமல், வாங்க ரெண்டு பேரும் என்று அருகில் இருந்த போலீஸ் நிலையத்திற்கு அவர்களை இட்டுச் சென்றார். பெஞ்சில் கன்னத்தில் கை வைத்து அண்ணாமலை உட்கார்ந்திருந்தான். அருகில் புவனா, எதிரே அவள் தாய், ஓரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்கள். இன்ஸ்பெக்டர் சாப்பிட்டு விட்டு முகத்தை துடைத்து கொண்டு வந்து உட்கார்ந்து ஒரு பான் பீடா போட்டுக்கொண்டு, என்னையா ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, ஏதோ புருஷன் கொஞ்சாந்தி தகராறு போல இருக்குங்க, இவங்க சொல்றது ஒண்ணுமே புரியல, ஒரே கலாட்டா. அண்ணாமலையை இன்ஸ்பெக்டர் பார்த்து, என்னையா என்ன விஷயம் என்றார். இத பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் நடந்தது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு பைத்தியம்னு முடிவு கட்டிடுவீங்க. நடந்தது என்ன, அத சொல்லி பாரு. உடனே அம்மா குறுக்கிட்டு, என்னுடைய மருமக பிள்ளைங்க இவரு, என் பொண்ண காணல, இப்ப எவளையோ கூட்டி வச்சுக்கிட்டு வீட்டுல தகராறு பண்றாரு. எவளையோ இல்லைங்க, இவ இவ வந்து என் மனைவி புவனாதான் என்றான் அண்ணாமலை. இன்ஸ்பெக்டர் புவனாவை பார்த்து, ஏமா அந்த ஆளு சொல்றது நெசமா? ஆமாங்க, அவர் என் புருஷன்தான் என்று தன் தாலியை எடுத்து காட்டினாள். என் பொண்ணு எங்க, காட்ட சொல்லுங்க. என் பொண்ணு அதாங்க இவனோட மனைவி. அது அது வந்து ஊருக்கு போய், இல்ல இல்ல சினிமாவுக்கு போயிருக்கு. இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரனை பார்த்து, இதுதான் கேஸ்ன்னு கொண்டாந்தியா? தெருவுல சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதாங்க ரெண்டாவது சம்சாரம் போல இருக்கு இந்த பொண்ணு. ஆமாங்க சார், என்னையா கேஸ் இது? இல்லைங்க, இந்த பொண்ணு வந்து, இத பாருங்க, சொந்த வீட்டுக்குள்ள என்ன வேணா சண்டை போட்டுக்கங்க, சமாதானம் ஆயிடுங்க, ஆனா இந்த மாதிரி பப்ளிக்கா நடு தெருவுல சத்தம் போட்டு அமைதியை குலைக்காதீங்க, போங்கம்மா, புருஷன் பொஞ்சாதினா அப்படித்தான் இருக்கும். இன்ஸ்பெக்டருக்கு தன் சொந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் சமீபத்தில் ஏற்பட்டு இருந்தது. அண்ணாமலை அவரை மனதுக்குள் வாழ்த்தினான். வா புவனா, இத பாருங்க மாமியாரே, கலாட்டா பண்ணாம வீட்டுக்கு போங்க, உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல, நாளைக்கே வீட்டுக்கு வர சொல்றேன், எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். அத்தியாயம் 10. அண்ணாமலை முழுவதும் அவதிப்பட்டான். அழகாக ஒரு மனைவியை வைத்து போற்றுவதில் உள்ள சிரம சாத்தியங்கள் அவனுக்கு புதிதாக இருந்தன. அவள்தான் பழைய மனைவி என்பதை சுத்தமாக ஒருத்தரும் நம்பவில்லை. புவனாவின் உறவினர்கள் தினம் தினமும் வந்து கூச்சல் போட, அந்த தொந்தரவை சமாளிப்பதற்காகவே தற்காலிகமாக வீடு மாற்றி ரெண்டால்ஸ் ரோடில் ஒரு வீட்டின் அவுட் ஹவுஸில் போய் ஒண்டிக் கொண்டான். மனைவியை வெளியே அழைத்து வர பயப்பட்டான். சாலையில் அவள் மேல் தங்கும் பார்வைகளை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. வரம் கேட்டபோது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக கேட்டிருக்க வேண்டும்.
முக்கியமாக அழகான மனைவி என்பதற்கு பதிலாக என் கண்ணுக்கு மட்டும் அழகான மனைவி என்று கேட்டிருக்க வேண்டும். 3வது வரம் இன்னும் பாக்கி இருக்கிறது. 3 மாதத்தில் நாளொரு மேனி மறுபடி வரும்போது மிகவும் எச்சரிக்கையாக கேட்க வேண்டும் என்று 3வது வரத்தின் வாசகங்களை வெவ்வேறு விதத்தில் ஒத்திகை பார்த்தான் அண்ணாமலை. கண்ணாளா, என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? இத பாரு, இன்னொரு தடவை கண்ணாளான்னு கூப்பிட்ட கண்ணை நோண்டி கையில கொடுத்துருவேன் என்று சத்தம் போட்டான் அண்ணாமலை. வேற எப்படி கூப்பிடுறதா? என்ன வேணா கூப்பிட்டுக்க, கண்ணாளா வேண்டாம். சிரிக்குது அதை கேட்டு ஜனங்கெல்லாம். என்னை கண்டா உங்களுக்கு வர வர பிடிக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறீங்க. நான் என்ன குற்றம் செஞ்சேன் சொல்லுங்க. உன்னுடைய குற்றம் நீ அழகா இருக்க, அதான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியுங்க? கண்ணாலான்னு வரிக்கு வரி கூப்பிடாம இரு, அதே போதும். எப்ப பார்த்தாலும் என்னை வீட்டுல வச்சு பூட்டிட்டு போயிடுறீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, என்னடி இப்படி ஒரு புருஷன் இருப்பானோ, ஏதோ மிருக காட்சி சாலை மாதிரி கூண்டுல வச்சு பூட்டிட்டு போயிட்டானேன்னு ஏசுறாங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க. நீ என்ன பண்ற? ஜன்னல் கதவையும் சாத்திரு. அவங்க மாதிரி எனக்கும் மத்தியானம் மார்க்கெட்டு போக ஆசையா இருக்குதுங்க. இத பாரு, தனியா போற பிசினஸ் எல்லாம் கிடையாது. நான் இல்லாம நீ தனியா எங்கேயும் போக கூடாது சொல்லிட்ட. நீங்களும் என்னை எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்லையே, அதானே கஷ்டமா இருக்குது. அதான் அழைச்சிட்டு போறனே. எப்ப? ராத்திரி 9:30, 10, 10:30 மணிக்கு தூக்க கலக்கத்துல. பாருங்க, நீங்க சொல்றது எல்லாம் நான் கேட்கிறனே, நான் சொல்றத ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அண்ணாமலைக்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. என்ன சொல்லு என்றான் எரிச்சல் சற்று தணிந்து. ஒரு நாளைக்காவது என்ன வெளிச்சத்துல கடை கண்ணி பார்க்க வெளியே கூட்டிட்டு போங்க. உன்னை எல்லாரும் பாக்குறாங்களே. பார்த்தா என்ன? அவங்க எல்லாம் பார்த்தா அது எனக்கு பிடிக்கல. அவங்க ஏன் என்ன பாக்குறாங்க? வசரமா அழகா இருக்க, அதனால. அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? நீ ஒன்னும் செய்ய முடியாது. நான் கேட்டேன், நீ கிடைச்ச. கேட்டவன் பேர்ல தான் தப்பு. அதுக்குதான் ஏதாவது வழி உண்டான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன ஒரு நாளைக்காவது வெளியே விடுங்க. சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதே புவனா. போய் ஒரு கப் காஃபி கொண்டு வா. அவள் சரிங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அண்ணாமலைக்கு தன் மேல் ரொம்ப கோபம் வந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு எதுவும் இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. புவனா காஃபி கொண்டு வர அதை வாங்கி அவன் பருகியதும், என்ன காஃபி இது, பூனை மூத்திர மாதிரி இருக்கு. அதை கேட்டு அவள் சிரித்தாள். நீ சிரிக்கிற? காஃபி பொடி ஏறக்குறைய தீர்ந்து போச்சுங்க. நீங்களும் வாங்கிட்டு வர மாட்டீங்க, என்னையும் வெளியே அனுப்ப மாட்டீங்க. இத பாரு, ஒரு ஸ்பூன் காஃபி பொடி இருந்தாலும் புவனா மணக்க மணக்க காஃபி போடுவா, தெரியுமா? நான் தாங்க புவனா, நீ இல்ல. நீ வெறும் அலங்கார பொம்மை. நான் சொல்றது பழைய புவனா. அவங்க எங்க இருக்காங்க? எங்க? இந்த தினங்களில் முதலாக பழைய புவனாவின் பேச்சு எழுந்தது. அது அவனுக்கு வியப்பாகவே இருந்தது. ரொம்ப சத்தம் போடுவாள். ஆனால் காஃபி எப்போதும் வெந்நீராக இருந்ததில்லை. ஒரு தினம், ஒரு நாள் மாலை அலுவலகத்தில் இருந்து அவன் திரும்பி வரும்போது புவனா, இந்த புது புவனா சுருண்டு படுத்திருந்தாள். என்னாச்சு புவனா, டிஃபன் ரெடியா? என்னால டிஃபன் செய்ய முடியலீங்க. நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. கிட்டத்தில் வந்து தொட்டு பார்த்தான். ஜுரம். கதவை தாளிட்டு விட்டு மருந்து கடைக்கு சென்று மாத்திரை வாங்கி வந்து இத முழுங்கு என்றான். புவனாவா இருந்தா என்னதான் சத்தம் போட்டாலும், என்ன ஜுரமா இருந்தாலும் முக்கி முனகியாச்சும் டிஃபன் செஞ்சிருவா. நீ வெந்நீராவது போட்டிருக்கியா? இல்ல அது கூட இல்லையா? எழுந்திருக்கவே முடியலீங்க என்னால. வீட்டுக்குள்ளேயே இருக்கனா, அதான் உடம்பு ஒரு மாதிரி. ராத்திரி அவளை எழுப்ப நினைத்து உடம்பை தொட்டபோது நெருப்பாக காய்ந்தது. காலையில் எல்லாம் சரியாகிவிடும், சாதாரண ஜுரம்தான் என்று எண்ணிக்கொண்டான். காலையிலும் ஜுரம் தொடர்ந்து அடித்தது. ஆட்டோவில் அவளை ஏற்றிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றான். கேஷுவாலிட்டியில் டாக்டர் சொன்னார், டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்குது, உடனே அட்மிட் பண்ணிடுங்க. அத்தியாயம் 11. ஏதாவது சீரியஸா இருக்குமா டாக்டர்? வார்டுல சொல்லுவாங்க, நீங்க அட்மிட் பண்ணிடுங்க. இப்ப ஒன்னும் சொல்ல முடியாது
என்றார் டாக்டர். மயக்கமா தூக்கமா என்று சொல்ல முடியாதபடி அவளை சக்கர படுக்கையில் உள்ளே அழைத்துச் சென்றார்கள். கூடவே அண்ணாமலையும் சென்றான். டாக்டர் அவள் மார்பில் ஸ்டெத் வைத்து பார்க்கும்போது பக்கத்திலேயே இருந்தான். என்னங்க, எக்ஸாமின் பண்ற போது இப்படி கூட்டம் போட்டா எப்படிங்க? டாக்டர் நல்லா பாப்பாரு, கவலைப்படாதீங்க, வெளியே போய் நில்லுங்க என்று அண்ணாமலையை அதட்டினாள் நர்ஸ். லேடி டாக்டர் வரலீங்களா? இதை கேட்டு டாக்டர் அவனை ஒரு தடவை திரும்பி பார்த்தார். மூச்சு விடுங்கம்மா, பெருசா என்று அவள் முதுகில் ஒத்தினார். பல்ஸ் பிடித்து பார்த்தார். மார்பு சீலையை விலக்கி வயிற்றில் அழுத்தி பார்த்தார். லேடி டாக்டர் இல்லீங்களா என்றான் மறுபடியும் அண்ணாமலை. இந்த ஆளை முதல்ல வெளியே அனுப்புங்க என்று டாக்டர் சத்தம் போட்டார். டாக்டர், நான் தான் அவளோட ஹஸ்பண்டை விட டாக்டர் இப்போ முக்கியம். இந்த அம்மாவுக்கு பாரடைஃபாய்டு, ஆஸ்பத்திரியில 10-15 நாள் இருக்கணும். இந்த மாதிரி தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது என்று மேலும் சத்தம் போட்டார் டாக்டர். இல்லைங்க, ஃபீமேலா இருக்கிறதால லேடி டாக்டர் வந்து பார்க்கலையான்னுட்டு. ஓ, அப்படியா கதை? நர்ஸ், பேசாம டிஸ்சார்ஜ் கையெழுத்து வாங்கிடுங்க, அழைச்சிட்டு போங்க. பிரைவேட்டா லேடி டாக்டர் கிட்ட காமிக்கட்டும். அதுக்கு இல்லைங்க, இத பாருங்க, 1000 பேஷண்ட பாக்குறோம். இது வரைக்கும் இந்த பிரச்சனைய யாரும் எழுப்பினதில்ல. மன்னிச்சுக்குங்க, இனி இந்த மாதிரி தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு அவன் காரிடாரில் உலவினான். வேளைக்கு வேளை மருந்தில் அவள் 3ஆம் நாள் கொஞ்சம் சுதாரித்து எழுந்து உட்கார்ந்தாள். ஆரம்பித்தது வினை. ஜெனரல் வார்டு. காலை பேப்பர் பையனில் இருந்து ஆரம்பித்து குட்டி டாக்டர்கள், ஹவுஸ் சர்ஜன்கள், சிஸ்டர்கள், மேல் நர்ஸுகள் எல்லோரும் அவள் படுக்கையை சற்று அதிகமாகவே கவனிப்பதாக தோன்றியது அவனுக்கு. குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல டாக்டர். நர்ஸ், அந்த திரைய போடுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? வெளியே வந்தவன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். நர்ஸ், அந்த ஜன்னலை கொஞ்சம் மூடுங்க. பிரெட் வேணுமாமா? பாலு, பிரெட் ஏதாவது? பல்பொடி வாங்கிட்டு வரட்டுமா? நீங்க ஏன் சார் அல்லாடுறீங்க? நாங்க பாத்துக்கிறோம். பேசாம போய் உங்க ஆபீஸ் வேலையை பாருங்க. டிஸ்சார்ஜா? பேசப்படாது. இன்னும் 10 நாள் அப்சர்வேஷன்ல தான் இருந்தாகணும். ராத்திரி ஒரு நாள் படுக்கையின் அருகில் தரையில் படுத்திருந்த போது திடுக்கிட்டு எழுந்தான் அண்ணாமலை. படுக்கை காலியாக இருந்தது. வார்டு முடிவில் மேஜை போட்டு உட்கார்ந்திருந்த இளம் டாக்டரையும் காணோம். திடுக்கிட்டு வார்டு பூராவும் அலைந்தான் அண்ணாமலை. அடுத்த வார்டுக்கு போய் நர்ஸை அழைத்து வந்தான். ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாங்களோ என்னவோ. எங்க போயிட்டாங்க? டாக்டரையும் காணலையே. ஏதாவது கால் வந்திருக்கும். இல்ல, அந்த டாக்டரோட பார்வையே சரியில்லை என்றான் சந்தேகத்துடன் அண்ணாமலை. அத்தியாயம் 12. அவளை எழுப்பி எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கான் என்று புகார் சொன்னான் அண்ணாமலை. வளராதீங்க. எங்கவன்? மிஸ்டர், என்ன அவன் இவன் மரியாதை இல்லாம? நீங்க எல்லாரும் இதுக்கு கூட்டு. ஆமா, டாக்டர் எங்க? டாக்டர் நான் இப்ப பார்த்தே ஆகணும். ஏய் டாக்டர், எங்கடா இருக்க? வார்டு பூராவும் அந்த சத்தத்தை கேட்டு எழுந்து உட்கார்ந்து விட்டது. செக்யூரிட்டியை கூப்பிடியா? இந்த ஆளு வெளியே துரத்து என்றாள் நர்ஸ். பாத்தீங்களா, என்ன வெளியே அனுப்பிட்டு என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் அவங்க ரேப் பண்ண போறாங்க. எனக்கு டீனை பார்க்கணும், மினிஸ்டர் பார்க்கணும் என்று சுற்று முற்றும் பார்த்து கத்தினான் அண்ணாமலை. 2-3 பேர் அவனை வலுக்கட்டாயமாக பிடித்து கொள்ள புவனா மெல்ல நடந்து வந்தாள். பின்னாலேயே டாக்டரும் வந்தார். பாத்தியா 2 பேரும் வராங்க. எங்க ஒதுங்குனீங்க 2 பேரும்? என்னங்க, நான் பாத்ரூம் போயிருந்தேன். டாக்டரும் கூட வந்திருந்தானா? அந்த இளைஞன் அருகே வந்து அவனை பலார் என்று கன்னத்தில் அறைந்தான். என்னடா சொன்ன? அடிங்க, அடிச்சு கொண்டு போட்டுட்டு என் பொண்டாட்டியோட ஜாலியா இருங்க, என்ன கொன்னுடுங்க. தரையில் உட்கார்ந்து அழுதான் அண்ணாமலை. நர்ஸ், கிவ் ஹிம் எ டிராங்குலைசர் என்றார் டாக்டர். சைக்கியாட்ரி பிரிவில் அண்ணாமலை தனியாக அரை மயக்க நிலையில் படுத்திருந்தான். பட்டை பிரேம் அணிந்த வயதான டாக்டர் ஒருவர் அவன் அருகில் உயரமாக ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து அவன் மார்பை வருடி அண்ணாமலை என்று கூப்பிட்டார். அவன் மெல்ல கண் விழித்தான். எப்படி இருக்கீங்க? புவனா எங்க? இது இருக்கேங்க, பக்கத்துல தான்.
உனக்கு சரியா போச்சா? ம், சரியா போச்சு. இப்ப உங்க உடம்பு தான் முக்கியம். சொல்லுங்க நம்மள, என்ன நடந்துச்சு? இதோ இருக்கா பாருங்க, புவனா. இல்ல, இவ புவனா இல்ல. டாக்டர் அமைதியாக, அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா, சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க டாக்டர். சொல்லிதான் பாருங்களேன். அண்ணாமலை மெல்ல பேசினான். கொஞ்ச நாளைக்கு முன்னால, எத்தனை நாள் இருக்கும்? ஒரு வாரமா? ஒரு மாசமா? 3 மாசமா? தெரியல டாக்டர். சாயங்காலம் மூர் மார்க்கெட் பக்கம் போயிருந்தேனா? சரி, போயிருந்தீங்க. அங்க ஒரு வித்தக்காரனை பார்த்தேன். அவன் என்கிட்ட ஒரு ஜாடி கொடுத்து வீட்டுக்கு போய் திறந்து பாருன்னு கொடுத்தான். ஜாடியா? ஆமா, ஜாடி. நீங்க சிரிக்கிறீங்க. நீங்க நம்பல என்ன? ச்சே, நம்புறேன். எல்லாத்தையும் நம்புறேன். சொல்லுங்க. நான் வீட்டுக்கு வந்து அந்த ஜாடிய திறந்ததும் நாளொரு மேனின்னு ஒரு பூதம் வந்துச்சு. 3 வரம் தரேன்னு சொல்லிச்சு. முதல் வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்து அலமாரியில இப்ப கூட தங்கத்துல மான் இருக்கும். பாருங்க. என்ன புவனா, இருக்குதா இல்லையா? புவனா தயக்கத்துடன் டாக்டரை பார்த்து, இருக்குதுங்க என்றாள். சொன்னேன் பாத்தீங்களா? நான் 2வது வரமும் கேட்டேன். இந்த புவனா இருக்காளே, பழைய புவனா, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. ஒரே சிடுசிடுப்பு. மூஞ்சியில ஒரு அன்பு பார்வை கிடையாது. ஒரு இன்சொல் கிடையாது. நாளொரு மேனி இவள மாத்தி கொடுன்னு கேட்டேன். அவன் பேச பேச டாக்டர் புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். அவன் எல்லாவற்றையும் சொன்னான். வரம் சரியா கேட்கலீங்க. கொஞ்சம் அதிகமா அழகா கொடுத்துருச்சு. நல்ல வாட்ட சாட்டமா. வெளியே கூட்டிட்டு போக முடியல. வீட்டுக்குள்ள வச்சுக்கவும் முடியல. எவனை பார்த்தாலும் சைட் அடிக்கிற மாதிரி தோணுது. ஒரு செகண்ட் கூட நிம்மதி இல்ல. எதையோ கொடுத்து எதையோ வாங்க வச்சிருச்சிங்க அந்த பூதம். நிம்மதிய என்கிட்ட இருந்து வாங்கிடுச்சு. இப்ப நீங்க அவளை பாக்குற பார்வை சரியில்லைன்னு படுது எனக்கு. அதே நேரத்துல நாம நினைக்கிறது தப்புன்னு உறுத்துது. இருந்தாலும் ஒரு சைத்தான் முழுசா பொறாமப்படுது. இப்ப அந்த நாளொரு மேனி மறுபடி வந்தா என்ன கேப்பீங்க? இறுதி அத்தியாயம் 13. அண்ணாமலை தயங்காமல் பழைய புவனாவையே திருப்பி தந்துருன்னு 3வது வரமா கேட்டுக்குவேங்க என்றான் அண்ணாமலை. டாக்டர் வெளியே புவனாவுடன் வந்தார். என்னங்க அவருக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேசுமா. அவரு இப்ப ஒரு ஃபேண்டசி உலகத்துல இருக்காரு. நீங்க அவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு பழகி இருக்கீங்க. அதை எதிர்த்து பேச முடியாம அவர் மனசுல ஒரு கற்பனை உலகத்தை அமைச்சிருக்காரு. அம்புலி மாமா ஜாஸ்தி படிப்பாரோ? ஏங்க, ரொம்ப எளிமையான சுலபமான கற்பனை. யாரோ ஒரு வித்தைக்காரன் வர்றதாவும், அவன் அவர்கிட்ட ஜாடி ஒண்ணு கொடுக்கறதாவும், அதுல இருந்து பூதம் கிளம்புறதாவும், 3 வரம் தர்றதாவும். ஏதோ ஒரு நாள் சாயங்காலம் மூர் மார்க்கெட் போனாரா? ஆமாங்க, அன்னில இருந்துதான் தனக்குள்ளாவே பேசிக்க ஆரம்பிச்சாரு. அன்னில இருந்து அவருக்கு மனசுல சில விசித்திர பிம்பங்கள் விளையாட ஆரம்பிச்சிருக்குது. வெளியே நடக்கிறதுக்கும் மனசுல நடக்கிறதுக்கும் உள்ள தொடர்பு விட்டு போய் ஃபேண்டசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பர்சனாலிட்டி சுத்தமா பிரிஞ்சு போச்சு. அந்த உலகத்துல அவர் சந்திக்கிற மனைவி, ஜனங்க எல்லாமே வேற. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவருக்கு குணமாவுமா இல்லையா? குணப்படுத்திடலாம். இதுக்கெல்லாம் சிகிச்சை இருக்குது. நாளைக்கு காலையில கன்வர்ஷன் தெரப்பி கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஒரு உழுக்கு உலுக்கிட்டா மூளை கலகலத்து போய் சரியா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. உசுருக்கு எதுவும் ஆபத்து இல்லைங்களே? இல்ல, கவலைப்படாதீங்க. லேசா அதிர்ச்சி தான் தருவோம். தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் 2 பேர் அண்ணாமலையை அழுத்தி பிடித்திருக்க, நெற்றி பொட்டில் ஜெல் தடவி எலக்ட்ரோடுகளை பொருத்தி வாயில் நாக்கை கடித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு அடைப்பு வைத்து பக்கத்து மெஷினில் எதையோ திருக, அத்தனை பேரையும் மீறி அண்ணாமலையின் உடல் உதறியது. கண்ணை திறந்தபோது நர்ஸ் புன்னகை செய்து கொண்டிருந்தாள். பார்த்தால் ரிஷி பத்தினி போல இருந்தது அண்ணாமலைக்கு. வாங்க, அவர் வரலையா? யாரு? நாளொரு மேனி. அவரால வர முடியலைங்க. கொஞ்சம் அசந்தர்ப்பம் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன இறந்துட்டாரா? இல்ல, மறுபடியும் ஜாடியில அடப்பட்டுட்டாரு.
ஐயோ, அட பாவமே, என்னாச்சு? நீங்க விடுதலை கொடுத்தீங்கல்ல, உடனே ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துட்டாரு. மறுபடியும் குரு கிட்ட சேர்ந்துகிட்டு பாடம் படிக்க துவங்கிட்டாரு. கொஞ்ச நாள் ஒழுங்காத்தான் படிச்சாரு. ஆனா அந்த பழைய புத்தி இன்னும் விலகல. மறுபடி ஒரு தடவை நான் குளிச்சிட்டு இருக்கிற போது குடத்தை பறிச்சு அவசரமா என்ன கீழே சாச்சிட்டு, உனக்காக நான் எத்தனை தரம் ஜாடிக்குள் அடப்பட்டிருந்தேன், ஒரே ஒரு முத்தம் தா பத்தினின்னு என்ன காணாது கண்ட மாதிரி ரொம்ப கசக்கிட்டாரு. நான் பேதை பெண், என்ன செய்வேன்? எல்லாம் முடிஞ்சதும் நான் பர்த்தாவிடம் போய் ஓன்னு கதறி அழுதேன். நாளொரு மேனியும் தன்னுடைய தப்பை உணர்ந்து என் கணவர் கால பிடிச்சு கதறினாரு. என் கணவர் மறுபடி அவரை 100 வருஷத்துக்கு ஒரு ஜாடிக்குள்ள அடைச்சிருக்காரு. அடுத்த நூற்றாண்டுல பன்வர்லால்னு ஒருத்தன். ஐயோ, அப்ப என் 3வது வரம் என்னாச்சு? அதுக்குதான் என்ன அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஆளு அடபடுறதுக்கு முன்னால, சுவாமி, அண்ணாமலைக்கு ஒரு வரம் பாக்கி இருக்குன்னு சொன்னாரு. நீ முதல்ல ஜாடிக்குள்ள போ, நான் என் மனைவியை அனுப்பி நீ அவனுக்கு கொடுத்த வரத்தை அவன் மூலமா நிறைவேற்றி விடுறேன்னு சொன்னாரு. அதுக்குதான் இப்ப நான் வந்திருக்கேன். சீக்கிரம் கேளுங்க அந்த 3வது வரத்தை. அண்ணாமலை யோசித்தான். வந்து வந்து 3வது வரம் கேளுங்க சீக்கிரம், அவங்க எல்லாம் வரத்துக்குள்ள. வெளியே புவனாவின் குரலும் டாக்டரின் குரலும் கேட்க, என் மனைவி உள்ள வர பாருங்க, அவளை பழைய புவனாவா மாத்திருங்க என்றான் அண்ணாமலை. அவ்வளவுதானே, இதுல என்ன சிரமம் இருக்கு? இப்ப சாப்பிடுங்க மாத்திரைய என்றாள் அந்த நர்ஸ். புவனாவிடம் டாக்டர் சொன்னார், நீங்களும் அவர்கிட்ட சிரிச்ச முகமா நடந்துக்குங்கம்மா. உள்ளே நுழைந்த பழைய மனைவியை பார்த்ததும் அண்ணாமலைக்கு அந்த குரு, நாளொரு மேனி, ரிஷி பத்தினி எல்லோரும் விலகி போனார்கள். நாளொரு மேனி நாவல் முற்றும்.